இப்படி ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். சென் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் சார்பாக இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். சென் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் மதிப்பிற்குரிய அமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இணையம் என்கின்ற மாயாஜாலத்தின் மூலம் உலகம் முழுவதிலுமிருந்து இணைந்திருக்கக்கூடிய எங்களின் அற்புதமான பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டின் முதல் பட்டிமன்ற நிகழ்வுக்கு மிகவும் அன்பான மற்றும் உற்சாகமான வரவேற்பினை தருகின்றோம். இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலே முதல் பட்டிமன்ற நிகழ்வை தொடங்கும் போது இன்றைய பட்டிமன்றம் உற்சாகமான விவாதங்களை தூண்டக்கூடிய வகையில், சிந்தனை மிக்க கருத்துக்களை தூண்டும் வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அற்புதமான ஒரு தலைப்பினை எங்கள் அமைப்பாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுவது ஆண்களே பெண்களே, யார் ரொம்ப சிறப்பா கொண்டாட போறாங்க அப்படின்ட்டு. ஒரு புதிய ஆண்டின் ஆரம்பம் எப்பொழுதுமே நம்பிக்கை, தீர்மானம், புதுப்பித்தலுடைய உணர்வு, இது மாதிரியான விஷயங்கள்ல தான் நிறைஞ்சிருக்கும். கடந்து போன 2023ஆம் ஆண்டை நாம் திரும்பி பார்க்கிறப்போ நமது சாதனைகளை போற்றுவது மற்றும் வரவேற்கக்கூடிய நாட்களுக்கு ஒரு புதிய இலக்குகளை, நிர்ணயங்களை அமைப்பது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்களும் செய்வார்கள், பெண்களும் செய்வார்கள். இவ்வாறு செய்து ஒரு உற்சாகமான விவாதத்துல ஈடுபடணும் அப்படின்றதுக்கு தான் ஆண்கள் பக்கம் ஆண்கள் அதிகமான நபர்கள் புத்தாண்டை கொண்டாடுறாங்களா, இல்ல பெண்கள் அதிகமா கொண்டாடுறாங்களான்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பல கலாச்சார பாரம்பரியங்கள்ல புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பல்வேறு பழக்க வழக்கங்கள், சடங்குகளால ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாகவே கொண்டாடப்படுது. இரவு வானத்தை ஒளிரச் செய்யக்கூடிய வண்ண விளக்குகள், அந்த பட்டாசு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒளிரச் செய்ய வான வேடிக்கைகள் முதல் கண்ணாடிகள் உடையும் வண்ணம் காதை கிழிக்கக்கூடிய ஆனந்த முழக்கங்கள், இது மாதிரியான சத்தங்கள்லாம் இருக்கு. ஒரு புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அது நாங்க இருக்கக்கூடிய இடம் பாண்டிச்சேரி வேற. பாண்டிச்சேரியில எப்பொழுதுமே கிறிஸ்துமஸ்ல இருந்து புத்தாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமர்க்களமா இருக்கும். அந்த கடற்கரை ஓரம் போகவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழியும். நிறைய பேர் கொண்டாடுவதற்காக வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம்ன்றதுனால இங்க அதிகமான கொண்டாட்டங்களை பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக யார் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய பெங்களூரை சார்ந்த பன்முக நாயகியும் அகவல் பன்னாட்டு மாதம் மின்னுதலின் ஆசிரியருமான கவிஞர் தேன்மொழி அவர்கள், சிறந்த ஒரு பேச்சாளர், கவிஞர், பாடகர். சென் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நீங்கள் கேட்டவே நம் நிகழ்வினை நடத்தி வருகிறது. அந்த நிகழ்வின் அமைப்பாளர், நெறியாளுகையாளர் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் இவரது சிறப்புகளை. அத்தகு சிறப்பு வாய்ந்த நடுவரை மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமைகின்றேன். ஆண்களே என்ற அன்னைக்கு தலைமை தாங்கி வாதம் புரிய வந்திருக்கக்கூடிய முனைவர் ரூபா அவர்களுக்கும், பெண்களே என்ற அன்னைக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் முனைவர் மீனா அவர்களையும் அன்புடன் வரவேற்பதில் அகமகிழ்கின்றோம். அத்துடன் மாணவ கண்மணிகளான ஸ்னேகா, தமிழ்ச்செல்வன், வைஷாலி, 2 தமிழ்ச்செல்வன், ஆண்கள் 2 பேருமே தமிழ்ச்செல்வன், மற்றும் ஸ்னேகா, வைஷாலி இவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் சென் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் பெருமை அடைகிறது. சென் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தை அறிவார்ந்த சொற்பொழிவு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் செழிப்பான மையமாக மாற்றி அமைத்து ஒரு சில நாட்களாக, மாதங்களாக எங்களுடன் இருந்து அனைத்து உறுப்பினர்களுக்கும், ஆதரவாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை புத்தாண்டின் தொடக்கத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய இருப்பும் உற்சாகமும் தான் எங்களின் தொடர்ச்சியான வெற்றிக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மை. ஆகவே இந்த பட்டிமன்றம் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. புத்தாண்டை புத்துணர்வுடன் திறந்த மனதுடன் நாம் கொண்டாடுவோம். நிகழ்வில் இருந்து அற்புதமான நிகழ்வின் ஒரு பகுதியாக நீங்களும் இறுதி வரை இருந்து இந்த நிகழ்வினை ஒரு மறக்க முடியாத ஒரு சிறப்பான நிகழ்வாக மாற்றி தருமாறு உங்கள் அனைவரையும் கேட்டு விடைபெறுகின்றேன். இதோ பட்டிமன்றம் தொடங்கி இருக்கின்றது. பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவரையும் நடுவர் உட்பட வருக வருக எனுமாறு வரவேற்று அகமகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி முனைவர் கவிதா அவர்களே. நம்முடைய சென் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் சார்பாக இந்த புதிய வருடத்தில் அடியெடுத்திருக்கும் வேளையில் பட்டிமன்றத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்தமைக்காக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம்.
இந்த நிகழ்வின் அமைப்பாளராக இருக்கின்ற பட்டிமன்ற அமைப்பாளராக இருக்கின்ற நம்முடைய முனைவர் பே தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அணியில் அதாவது வந்து எப்பயுமே அது வாதிடுவதற்கும் அதற்கு எதிராக வாதிடுவதற்கும் 2 அணியினர் இருப்பாங்க. முதலில் நம்ம புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுவது வந்து யாருன்னு கேட்டா ஆண்கள் தான் அப்படின்னு அடித்து பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய முதலில் முனைவர் ரூபா அவர்கள். இவர்கள் சேர்க்காடு என்ற ஊரில் இருக்கின்ற கலை மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை சார்ந்து உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார்கள். அவர்கள் அணித்தலைவராக ஆண்களே என்று பேசுகிறார்கள். அவர்கள் அணியில் 2 மாணவர்கள், ஒருவர் ஸ்னேகா, இவர்களும் தமிழ்துறை சார்ந்து 2ஆம் ஆண்டு மாணவியாக இருக்கிறார்கள் அதே கல்லூரியில். மற்றும் ஒரு மாணவர் வருகிறார், தமிழ்ச்செல்வன் என்ற மாணவர். இவர் தமிழ்துறையில் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர். அவரையும் வருக என்று வரவேற்கிறோம். தொடர்ந்து இதே போல அப்படி ஆண்கள்லாம் கிடையாது, யார் சொன்னது, சிறப்பாக கொண்டாடுவது நாங்க தான், பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு அணித்தலைமை ஏற்றிருப்பது நம்முடைய மீனா அவர்கள், முனைவர் மீனா அவர்கள். இவர்கள் வேலூர் ஊரிசு கல்லூரியில் இவர்கள் உதவி பேராசிரியராக இருக்கிறார்கள். இவர்களுடைய அணியில் பேச வந்திருக்கக்கூடிய மாணவி வைஷாலி அவர்கள், இவர்களும் ஒரு கல்லூரி மாணவி. அதே போன்று மாணவர் ஒருவர் தமிழ்ச்செல்வன், அதாவது பள்ளி படித்துக் கொண்டிருக்கின்ற +2 மேல்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற வாலாஜாப்பேட்டையில் இந்த மாணவரும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கிறார்கள். நம்ம பொதுவா புது வருடம் என்று சொன்னாலே உலகம் முழுக்க இப்ப நமக்கான தமிழ் வருடம் என்பது இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக இருப்பது என்னவென்று சொன்னால் இந்த ஆங்கில புத்தாண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். அனைத்து மனிதர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இந்த புத்தாண்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம நாட்டிலே வந்து நம்ம இங்க தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவோம். அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா கன்னடம் வேற இருக்கும், மலையாளம் வேற இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதத்தை வைத்து கொண்டாடக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு மாத்திரம்தான் உலகளாவிய வண்ணம் கொண்டாடக்கூடிய வண்ணம் இருக்கிறது. அப்படி அந்த உலகளாவிய வண்ணம் கொண்டாடும் போது அதுல ஒரு செக் வைக்கிறாங்க பாருங்க. அது ஆண்களா பெண்களா, உலகத்தில் இருப்பவங்க எல்லாமே இவங்கதான். அந்த ஆண்களா பெண்களா, யாரு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து இந்த பட்டிமண்டபம் தொடங்கவிருக்கிறது. வெகு சிறப்பாக இந்த பேச்சாளர்கள் பேசுவார்கள் என்பது நாம் அறிந்தது. குறிப்பாக வந்து இந்த 2 தமிழ்ச்செல்வங்களையும் இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாணவ மாணவியர் பேசுவது தான் இந்த நிகழ்ச்சியின் வெகு சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது கொண்டாட்டம் என்பது அந்த மாணவ மாணவியர்களுக்கு ஒரு பள்ளி விடுமுறை நாட்களாக இருக்கும். எப்போது பாத்தீங்கன்னாலும் அந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து அரையாண்டு விடுமுறை தொடங்கிடும். கிறிஸ்துமஸ்ல இருந்து 1ஆம் தேதி வரலையும் அப்படா என்னடா ஆட்டம் போடுறதோ போடுவாங்க பொதுவா. அப்புறம் 2ஆம் தேதி அப்பாடான்னுட்டு பைய தூக்கிட்டு பள்ளிக்கு கிளம்புவாங்க. அதனால அந்த மாணவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் வீட்டுல யார் ஆண்கள் கொண்டாடுகிறார்களா பெண்கள் கொண்டாடுகிறார்களா யார் கொண்டாடுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால மாணவர்கள் பேச வந்திருப்பது இந்த தலைப்பில் சால சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நல்ல ஒரு அழகான கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைப்பார்கள். அதை வைத்து அந்த கருத்துக்கள் மேல் நம்ம வந்து நம்முடைய தீர்ப்பை எடுத்து சொல்லுவோம் என்று கூறி இந்த நிகழ்விற்கு முதலாவதாக புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுவது ஆண்களே என்ற அணிக்கு தலைமையாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் ரூபா அவர்களை தங்கள் உரையை எடுத்துரைக்க வாருங்கள் ரூபா. என் அன்னை தமிழுக்கும் என் அன்னைக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பகலும் இரவும் ஒன்று சேர்ந்து பகல் போல இல்லாமல் இரவு போல அல்லாமலும் பகலிரவாக காட்சி தரும் அழகிய பொழுதே இந்த மாலை பொழுது. அனைவருக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வழி நடத்த துணிவு துணை இருக்க, உழைப்பு செயல்படுத்த நேர்மை நிலைநிறுத்த, என்ன செய்தோரும் இன்னல் எம்மை வா புத்தாண்டே வாழ்த்துகிறோம், உன்னை மலர் கொண்டு வா.
மகனை மானுடம் வெல்க என்ற வைரமுத்து என்னுடைய அழகான புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே அவர்களே, புத்தாண்டை மிகவும் மகிழ்ச்சிகரமாக புத்துணர்வோடு கொண்டாடக்கூடியது யார் என்று கேட்டால் ஆண்களே என்று என்னுடைய வாதத்தை நான் முன்வைக்கிறேன். அம்மா, பெண்களும் புத்தாண்டை கொண்டாடுவார்கள். எப்படி தெரியுமா? புத்தாண்டு வந்து விட்டது, வீடெல்லாம் துடைக்கணும் அப்படின்னுவாங்க. அடுத்தது புத்தாண்டுல நம்ம செலவு பண்ணா அந்த புத்தாண்டு ஆண்டு முழுவதும் செலவாகிட்டே இருக்கும். அதனால செலவு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் செலவு செஞ்சுப்பாங்க. எப்படி தெரியுங்களா? புத்தாண்டு அன்னைக்கு வருஷத்துக்கு அன்னைக்கு வந்து நம்ம புதுசா ஒரு சேலை வாங்கினா வருஷம் ஃபுல்லா சேலை வாங்கிட்டே இருக்கலாம், ஒரு நகை வாங்கினா வருஷம் ஃபுல்லா வாங்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அந்த சேமிப்பு அந்த மாதிரிதான் கொண்டாடுவாங்களே தவிர மக்களுக்காக ஒரு புத்துணர்வோட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும், எல்லாருக்கூடயும் நம்ம நல்ல ஒரு இதோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கள்கிட்ட இருக்காது. ஆனா ஜனவரி 1 அப்படின்னா டிசம்பர் 31 காலையிலே தொடங்கிடுவாங்க. மச்சான் இன்னைக்கு கேக் வாங்கணும்டா, என்ன தொடங்கிடுவாங்க தோழி? காலையிலேயே செலிப்ரேட் பண்றது எப்படி, புத்தாண்டு எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறது அதுக்கு பிளான் பண்ண தொடங்கிடுவாங்கம்மா. வேற எதுவும் தவறு நினைக்க வேண்டாம். செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஏதோ இருக்க பணத்தை வச்சு ஒரு கேக் வாங்கி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அன்போட சொல்லி அந்த 11 மணிக்கு தொடங்கிடுவாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல. ஆனா பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு நான் கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நீ பண்ண மெசேஜ் நான் பாக்கலடி, சாரி நீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு புத்தாண்டு இருக்குங்களா? இல்ல ஆண் பிள்ளைகள் இடத்துல ஒரு புத்தாண்டு இருக்குமான்னு நீங்க பாருங்கம்மா. அடுத்து கேக் கட் பண்ணா கூட அந்த முகத்தை எல்லாம் பூசிக்கிட்டு ஒரு மகிழ்ச்சிகரமா இந்த ஆண்டு நடந்துச்சு, இனிமே நடக்கக்கூடிய இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு புத்துணர்வோட இருக்கிறது ஆண் பிள்ளைகள் தான். பெண் பிள்ளைகள் அப்படி இருக்கவே மாட்டாங்க. எங்க அம்மா திட்டுவாங்க, நாங்க பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பாங்க அம்மா. இப்படிப்பட்ட புத்தாண்டு ஆண்களிடத்துலதான் ஒரு புத்துணர்வோட இருக்குன்னு நான் சொல்றேம்மா. அடுத்தது தாய்க்கு தாரம் சொல்வாங்க. எதுக்கு தெரியுங்களா? ஆமா, தாய் எப்பவுமே அடிச்சு வளர்ப்பாங்க. அடுத்து தாய்க்கு அப்புறம் தாரம் அடிப்பாங்க. இப்படிதான் அவங்களுடைய வாய் போகுமே தவிர ஆண்கள் மாதிரி புத்துணர்வோட அந்த ஆண்டை அவங்க கொண்டாட மாட்டாங்கம்மா. அடுத்த ஆண்கள் எப்படி தெரியுங்களா? இந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிவாங்க பாருங்க, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பிள்ளைகள். எதாவது பாத்துக்கலாம் மச்சான், நான் இருக்கேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தாண்டு புத்துணர்வோடு கொண்டாடுறது மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. போகட்டும், இனி வரக்கூடிய புத்தாண்டை நம்ம நல்லபடியா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தொடங்குவாங்க. ஆனா இவங்க பெண் பிள்ளைகள் ஐயோ இன்னைக்கு வருஷ பிறப்பு, இன்னைக்கு புத்தாண்டு, இன்னைக்கு நம்ம ஏதாவது செஞ்சா தப்பா போயிடுச்சுன்னா இந்த ஆண்டு எப்படியே இருந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனத்தளத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம எதிர்காலத்தை நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களிடத்துல இருக்காது. ஆனா ஆண் பிள்ளைகள் அப்படி இல்ல நீ நம்பிக்கையோட இருப்போம், இந்த இன்னைக்கு எப்படி நம்ம செலிப்ரேட் பண்றோமோ இதை விட மகிழ்ச்சிகரமா அந்த வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியாக அவங்க மட்டும் இல்ல, அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்களுடைய உறவுகள் எல்லாருமே காலையிலேயே சாட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹாப்பி நியூ இயர் மச்சான் அப்படின்னு சொல்லி ஹாப்பி நியூ இயர் வந்ததே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்கம்மா. அடுத்தது இந்த வருஷம் வந்து இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுற போறேன், இந்த நல்ல பழக்கத்தையெல்லாம் நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பிள்ளைகள் ஒரு கொள்கையோட செயல்படுவாங்க. எனவே புத்தாண்டை புத்துணர்வோடு செயல்படுத்தக்கூடியது, புத்துணர்வோடு கொண்டாடக்கூடியது ஆண் பிள்ளைகளே என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து கொள்வேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிம்மா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரூபா அவர்கள் சொல்றாங்க, அடடடா இனிமேல் வந்து இந்த போன வருஷத்துல நடந்ததெல்லாம் போகட்டும், அடுத்த வருடம் புது வருஷம் நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் பாருங்க, எப்படி எல்லாம் பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பிள்ளைகள் தான் அவங்கதான் வந்து அதை முனைப்போட அதை செயல்படுவாங்க, புத்தாண்டு அந்த சபதெல்லாம் ஏற்பாங்க அப்படின்றபடி சொல்லியிருக்காங்க. அப்படிதானா, அவங்க சொல்றது சரிதானா இல்லையா அப்படின்னு சொல்வதற்காக நம்முடைய பேராசிரியர் மீனா அவர்களை அழைக்கிறோம். வாங்க மீனா, நீங்க வந்து எதனால பெண்கள் தான் சிறப்பாக புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்வீர்கள் என்பதை கேட்பதற்கு அவளாக இருக்கிறோம். வாங்க. வணக்கம். இணைகின்ற அன்னைக்கும் இணை வளர்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம்.
சென்நெக்ஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் வாயிலாக தமிழை வளர்த்தெடுக்கும் நிறுவனர் அவர்களுக்கும் ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கும் இணையத்தில் இருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அன்பின் வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொடு சாய்ப்போம் என்ற பாரதிதாசனின் கனவை மெய்ப்பிக்க வந்தவர்கள் அம்மா பெண்கள். அவர்கள்தான் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். நடுவரம்மா என்னுடைய எதிரணி தோழமைகள்ல சொல்லிட்டு போகும்போது பாருங்க, மாற்றணி தோழமை சொல்றாங்க, முதல்ல வாழ்த்து சொன்னதே அவங்கதான். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னாங்களா இல்லையாம்மா? அப்ப பெண்களுக்கு மனதுல மகிழ்ச்சி இல்லைன்னா சொல்ல முடியுமா? இதை நீங்க குறிச்சு வச்சீங்க. நாங்க தைரியமா சொல்றோம்மா. அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்க என்ன கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நடுவர் அம்மா கூட கேட்டாங்க, என்ன கொண்டாடுறோம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. சொல்ல முடியாம கொண்டாடுறாங்க. நாங்க சொல்ல முடியக்கூடிய அளவுல தைரியமா, உற்சாகமா, ஒரு குதூகலத்தோட, குடும்பத்தோட மகிழ்ச்சியா கொண்டாடுவோம்மா. எங்க மாற்றணி தோழி சொல்லிட்டு போறாங்க, வீடெல்லாம் துடைக்கணுமா? அம்மா சுகாதாரமா இருந்தா தானம்மா மகிழ்ச்சியா இருக்க முடியும். அந்த அடிப்படையே மகிழ்ச்சிக்கே பெண்கள் தாம்மா காரணம். அது எப்படி இந்த புத்தாண்டை கொண்டாடுறாங்கன்னா, இரவிலேயே மன மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. அது நாளைக்கு புத்தாண்டுன்னு சொன்னா அந்த வீட்டுல ஒரு குதூகலம், ஒரு மகிழ்ச்சி வந்துடும். குழந்தைங்க எல்லாம் சுறுசுறுப்பாயிடுவாங்க. அவங்களுக்கு புத்தாடை எடுக்கிறது, அதே நேரம் பட்டாசு, வானவேடிக்கை எல்லாமே வாங்கி மகிழ்ச்சியா வைக்கிறது அந்த தாய் தான், அந்த பெண் தான்மா. ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாம என்னதான் ஆண்கள் சம்பாதிச்சிருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்காம அவங்களால புத்தாண்டை சிறப்பா கொண்டாட முடியுமா? வெளியில போய் கொண்டாடிட்டு வரலாமே தவிர தனியா தான் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆனா ஒரு பெண் நினைத்தாள்னா அந்த புத்தாண்டை தன் குடும்பத்தோட சந்தோஷத்தோட மக்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுல கொண்டாடக்கூடியது பெண்கள் தான். இங்க பாத்தீங்கன்னா அந்த புத்தாண்டுன்னு சொல்லும் போது இப்ப கூட நமக்கு ஒரு குழப்பங்கள் இருந்துட்டே தான் இருக்குது தமிழகத்துல. ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஜனவரி கொண்டாடுறாங்க, இருந்தாலும் தமிழ் புத்தாண்டாட்டு ஜனவரி இல்ல, நமக்கு சித்திரை தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனாலும் பெண்கள் எது எப்படியோ புத்தாண்டு ஜனவரி மாசமா இருந்தா அதை நமது பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, நமது பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி உணவிலிருந்து எல்லாவற்றையும் சரி செய்து மகிழ்ச்சி கொடுப்பவள் பெண் தான். ஆடவர்கள் அம்மா சொன்ன மாதிரி ஒரு உற்சாகமாக அப்படியே சுத்தி வந்தா கூட அதுல கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கும் தன்னை சார்ந்த பெரியவர்களுக்கும் ஏதாவது உணவுகளை காலையில மகிழ்ச்சியா கொடுப்பாங்க. என்னதான் நீங்க புத்தாண்ட கொண்டாடிருந்தா கூட காலையில உணவு சூடா ஒரு இட்லி வைப்பாங்க பாருங்க அம்மா. அந்த இட்லி சாம்பார் சட்னி வச்சு எல்லாரும் ஒன்னா உட்காருங்க, சாப்பிடலாம் வாங்க. அங்கதாம சந்தோஷம் இருக்குது. வான வேடிக்கை எல்லாம் மற்ற சந்தோஷங்கள் எல்லாம் வெளியில. முதல்ல ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கு உணவிட்டு அந்த புத்தாண்டை கொண்டாடுபவர்கள் பெண்கள் தாமா. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த புத்தாண்டை சொல்லும் போது கிமு 45 ஜூலியஸ் சீசர் புதிய ஜூலியன் நாட்காட்டியை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ரோமானிய வாயில்களின் கடவுளான ஜானஸின் பெயரால ஜனவரி மாதம் அந்த பெயரிடப்பட்டிருக்குது. இவர் 2 முகங்களை உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று புதிய ஆண்டை குறிப்பிடுகிறது, மற்றொன்று பழைய ஆண்டை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லுவாங்க. 1582 ஆண்டுல போப் கிரிகோரி 13வது கிரிகோரியன் நாள்காட்டியை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. இந்த புத்தாண்டு தாமா ஜனவரி 1 என்று கொண்டாடி மகிழ்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா தமிழர்கள் அத தை பொங்கலோடு, தை வருகையோடு, ஒரு அறுவடை பண்டிகையோடு நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த ஜனவரி வந்தாலே பொங்கல் வருதுன்னு நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியே தருதுமா. ஏன் இன்னும் சொல்ல போனா உலகளாவிய அளவுல ஜனவரி கொண்டாடினாலும் புத்தாண்டை கொண்டாடினாலும் அதை உள்ளங்கைக்குள்ள அடக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியவள் பெண் தாமா. அதான் வள்ளுவர் என்ன கடவுளே கூட சொல்லி இருக்கிறாரு, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்னா, ஒரு ஆடவனை சமுதாயத்துல கம்பீரமாக நடக்கவும் அவன் நினைத்தபடி மகிழ்ச்சியாக இருக்கவும் செய்யக்கூடிய அடிப்படை சந்தோஷத்தை கொடுப்பவளே பெண் தாமா. ஒரு பெண் நினைத்தால் மட்டும்தான் அந்த இல்லத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியும். அந்த மகிழ்ச்சி இருந்தாதான் புத்தாண்டே கொண்டாட முடியுமா. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த புத்தாண்டை நம்ம ஞாபகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா பெண்கள் புத்தாண்டைக்கு ஒரு ஆடை எடுத்துக்குவாங்க, நகைகளை சேர்த்துக்குவாங்க, அந்த வீட்டுக்கு முன்னாடி வாயில்ல கோலம் போடுறது, வீடுகள்ல தோரணங்கள் கட்டுறது, இந்த மாதிரி அடிப்படை சந்தோஷங்கள்லாம் பெண்களால தான் முடியும். என்னதான் வெளியில கேக் வெட்டிட்டு வந்தாலும் கொஞ்ச நேரம் தான். ஆனா இல்லத்துக்குள்ள மகிழ்ச்சியை கொடுத்து புத்தாண்டை சிறப்பிக்க செய்பவர்கள் பெண்களே என்று புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுபவர்கள் பெண்கள் என்று நல்லதொரு தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் தேன் போன்ற மொழி பேசும் நடுவர் அம்மாவை வேண்டி விண்ணப்பம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பு சிறப்பு சிறப்பு. நம்ம மீனா அவர்கள் வந்து சொன்னாங்க பாருங்க, பெண்கள் வந்து சிறப்பாக கொண்டாடுவதால் தான் அந்த மூல காரணத்துக்கு கூட ஏன் வந்து நம்ம ஜனவரிய முதல் நாளா கொண்டாடுறோம் அந்த புது வருடத்தின் அப்படின்ற காரணத்தை கூட அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க பாத்தீங்களா. அப்ப அவங்க எந்த அளவுக்கு சிறப்பா கொண்டாடுறாங்கன்றது வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்னும் பல விடயங்களை எல்லாம் அழகாக எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். தொடர்ந்து அந்த ஆண்களே என்ற அணியிலிருந்து நம்மிடையே பேச வருபவர் மாணவி ஸ்னேகா அவர்கள். வாங்க ஸ்னேகா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த என் தமிழுக்கும் முதல் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் மாற்றணியர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பெண்கள் வீட்டில் ஒரு ஒரு வட்டத்துல இருக்காங்க. ஆனா ஆண்கள் அப்படி இல்ல. அந்த வட்டத்தையும் தாண்டி வெளியே போயிட்டு மக்களோட மக்களா பழகி புத்தாண்டு புதுமையான உணர்வு, புதுமையான சிந்தனைகளோட ஆண்கள் வந்து கொண்டாடுறாங்க. பெண்கள்னா அவங்க குடும்பம், அவங்க ஃபேமிலி, அவங்க அந்த வட்டத்துல மட்டும்தான் இருக்காங்க. ஆண்கள் ஆனா அப்படி இல்ல. வெளியே போய் நமக்கு தெரியாதவங்க கூட நம்ம சேர்ந்து பழகி புத்தாண்ட வரவேற்றுக்கிறாங்க. ஆண்கள் வந்து வீட்டிலேயே இல்லாம வெளியே போயிட்டு எல்லாரும் கூட சகஜமா பழகி புத்தாண்டு கொண்டாடுறாங்க. எப்படின்னா 31 டிசம்பர் 31 ஸ்டார்ட் பண்ணி அனைவரும் கூட ஒண்ணா சேர்ந்து நம்ம அதை செய்யலாம், இதை செய்யலாம். ஒரு புது புது ஐடியா, புது புது சிந்தனைகள் 31 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆண்கள் தான். ஆனா பெண்கள் அப்படி இல்ல. வீடு கழுவணும், முழுகணும், அதெல்லாம் சுத்தம் சுகாதாரம் என்னைக்குமே தான் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செய்யல. அது ரொட்டீன் ஒர்க் தான் பெண்களுடையது. அது ஒண்ணும் புதுசா அன்னைக்கு மட்டும் அவங்க செஞ்சிடல. நார்மலா செய்றாங்க. ஆனா ஆண்கள் வந்து எந்த நாள் என்ன இருந்தாலும் புத்தாண்டு புதுமையான எல்லாத்தையும் வரவேற்கணும். பட்டாசு வெடிக்கிறது, இனிப்பு வழங்குறதுல மத்தவங்க கூட அன்பையும் நல்லா இருக்கணும்ன்றத பகிர்ந்தது எல்லாம் ஆண்கள் தான். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்து சாப்பாடு செஞ்சு பசங்க எல்லாருமே எதுக்காக அவங்க செய்றாங்க? நம்ம பசங்க அவங்களுக்காக, நம்ம எல்லாமே நமக்காக செஞ்சுக்கிறோம். ஆனா ஆண்கள் அப்படி இல்ல. எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து பழகி புத்தாண்ட புதுமையா வரவேற்பாங்க. சொல்லுமா. புத்தாண்டோட முக்கிய பேசு புத்தாண்டோட பேசு. முக்கியத்துவத்தை ஆண்கள் அறிந்திருக்கிறதுனால கோவிலுக்கு போறது, மத்தவங்க கூட கலந்து பேசி புது புது சிந்தனைகளும், புது புது நண்பர்களையும் பலவிதமான பண்பாடுகளையும் கத்துக்கிறாங்க ஆண்கள். வெளிய போயிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம நார்மலான விஷயங்கள் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். பெண்கள் அவ்வளவா வெளிய யாரும் விடுறது இல்ல. ஏன்னா அவங்களா தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா இன்னும் அந்த ஜெனரேஷன் நமக்கு வரல. பெண்களையும் வெளிய விட்டுட்டு அவங்களால எல்லாம் செய்ய முடியும். ஆண்கள் மாரி அவங்களுக்கு சம உரிமை அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த சம உரிமை இன்னும் கிடைக்கல. அந்த சம உரிமைக்காக ஆண்களும் பாடுபடுறாங்க. என்னோட தம்பி கூட என் அக்காவும் வரட்டும். நான் கூட பாத்துக்கிறேன். அவ என் கூட வந்து வெளிய புத்தாண்ட புதுமையா அவ கொண்டாடட்டும். அவனும் ஆண் தானே. அவனுக்கு இந்த சிந்தனை வர்றதுக்கு காரணம் நாலு கூட போய் பழகி பேசி அவனுடைய சிந்தனை அதிகமாகுது. ஆண்கள் வெளிய போய் பழகி பேசுறதுனால அவனுடைய சிந்தனை வளம் தான் அதிகமாகுது. புத்தாண்டு என்பது புதிய ஆடை அவங்களும் புதிய ஆடை, புதிய புதிய சிந்தனை எல்லாத்தையும் புதுசா தான் இது பண்றாங்க. பெண்கள் மட்டும் என்ன பொறுத்தவரை ஆண்கள் தான் புத்தாண்டை சிறப்பா கொண்டாடுறாங்க. அவங்க வீட்டுல தொடச்சு போடுவாங்க. ஆனா ஆண்கள் என்ன பண்றாங்க, மாவிலை தோரணம் எல்லாம் கோவில்ல எல்லா இடத்துலயும் கட்டி பட்டாசு புதிய விளக்கெல்லாம் போட்டு கோவில்ல கொண்டாடுறாங்க. ஆண்கள் தான் அதிகமா புத்தாண்டு விரும்பி கொண்டாடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்களை வந்து இந்த அளவுக்கு பெருமையா பார்த்திருக்கீங்க. ஆண்கள் செய்யறதெல்லாம் அவங்க வந்து அந்த வருஷ கடைசி நாள் வந்துடும் போது எந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு எல்லாம் சிந்திக்கிறாங்க பாருங்க. வெளியில எல்லாம் போய் எல்லாரு கூடயும் பழகணும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க. உங்களுடைய கருத்தை எல்லாம் மிக அழகாக எடுத்து வச்சீங்க. மகிழ்ச்சிமா ஸ்னேகா. தொடர்ந்து பெண்கள் தான் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் என்று பேசுவதற்கும், அங்க ஸ்னேகா சொன்னதில் வேற ஏதாவது எதிர்வாதம் வைக்கிறாரா என்பதை சொல்வதற்கும் நம்முடைய வைஷாலி அவர்களை அழைக்கிறோம். இவர்களும் கல்லூரி மாணவி. வாங்க வைஷாலி.
உலக மொழிகள் அனைத்திற்கும் தாய்மொழியாக விளங்குகின்ற என் தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தை கூறி அவையோருக்கு என் மறு வணக்கத்தை கூறி என் வாதத்தை தொடங்குகிறேன் அம்மா. நடுவர் அவர்களே, காலையில எழுந்த உடனே செய்திய எங்க வீட்டுல தொலைக்காட்சியில வச்சாங்க. முதல்ல என் கண்ணுல பட்ட செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, புத்தாண்டை எதிர்கொண்டு தமிழக அரசு சென்னையில 18,000 போலீஸ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நடுவர்களே. எதுக்கு நடுவர்களே புத்தாண்டதும் 18,000 போலீஸ போட்டிருப்பாங்க சொல்லுங்களேன். பெண்கள் தான் கொண்டாடட்டும் போட்டிருப்பாங்க. அவங்களும் வீட்டுல இருந்து கொண்டாடி இருக்கலாம்ல நடுவர்களே. நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களோட புத்தாண்டு கொண்டாட்டம் இப்ப எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கருத்து என்ன தெரியுமா? ஆண்களுடைய புத்தாண்டு இப்ப இருக்கிற காலகட்டத்துல எப்படி இருக்குன்னா, மது அருந்து விட்டு வண்டிகள் வாகனத்தை எடுத்து சாலைகளை டரு டருன்னு ஓட்டிக்கிட்டு பொதுமக்களை தொல்லை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள நிம்மதி இல்லாம இருக்க விடுற ஒரு புத்தாண்டு கொண்டாட்டமாக தான் ஆண்களுடைய கொண்டாட்டம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல அமையுது. இது யாராலுமே மறுக்க முடியாது. ஏன்னா இது எங்க வீட்லயும் நடக்குது, எதிர்த்து வீட்லயும் நடக்குது, வெளியூர்லயும் நடக்குது, வெளி மாநிலத்திலயும் நடக்குது. எல்லா இடத்துலயுமே இந்த ஒரு விஷயம் பொதுவானதாவா அமையுது நடுவர்களே. யாரது? ஆண்களோட புத்தாண்டு கொண்டாட்டம். இதே பெண்களோடது எங்களை எடுத்துக்கங்க. நம்ம எனக்கு முன்னாடி பேசின மாற்றணி தோழி சொன்னாங்க இல்லையா, ஆண்களோட புத்தாண்டு கொண்டாட்டம் எப்போ டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியே தொடங்கிருது அப்படின்னு. ஏன் நடுவர்களே, பெண்கள் எங்களோட கொண்டாட்டமும் 31ஆம் தேதி தான் தொடங்கிருது. முந்தா நாள் நைட்ல இருந்தே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அழகா வாசல் தெளிச்சு கோலம் போட்டு நைட்ல நாங்க கூட தான் கொண்டாடுறோம். என்ன, நாங்க மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம மத்தவங்களை பொதுமக்களுக்கு பிரச்சனை வராத வகையில நாங்க கொண்டாடுற நடுவர்களே. அதே மாதிரி புத்தாண்டுன்றது நைட்டு 12 மணிக்கு மட்டும்தான் வருதுங்களா? ஜனவரி 1ஆம் தேதி மொத்தமே தானே. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? நைட்டு பூரா பாட்டை போட வேண்டியது, டான்ஸ் ஆட வேண்டியது, கேக்க வெட்ட வேண்டியது, மது ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டு போய் தூங்கிட வேண்டியது. எத்தனை மணிக்கு தூங்குவான் தெரியுமா? வெடிகால 6 மணிக்கு தூங்குவான். மறுநாள் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துப்பான். எழுந்து எங்கடா புத்தாண்ட காணா, அது முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அவ்வளவுதான் ஆண்களோட புத்தாண்டு கொண்டாட்டம். ஆனா எங்களுது அப்படி இல்ல நடுவர்களே. காலையில எழுந்தோமா, வீடு வாசல்லாம் தொடச்சு முடிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அழகா சாமியை கும்பிட்டு ஒரு கோயிலுக்கு போறதோ, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு ஒரு புது ஆடையை அணிஞ்சுக்கிட்டோ, ஒரு கடவுள் பக்தியோடயோ எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு அபிப்பிராயத்தோட கொண்டாடுறதுதான் பெண்களோட புத்தாண்டு கொண்டாட்ட நடுவர்களே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களோட புத்தாண்டு கொண்டாட்டம் இந்த மாதிரி இருக்கு. அதாவது நைட்டோட அவங்களோட கொண்டாட்டம் முடிஞ்சு போயிருது. நைட்டு 12 மணியோட கேக்கு வெட்டி கொண்டாடுனா அதோட கொண்டாட்டம் முடிஞ்சு போயிருது. ஆனா எங்க கொண்டாட்டம் அதோட முடியறது இல்ல. அப்பதான் தொடங்குமே எங்களுக்கு. இவங்க வீட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாம் வெளியே போயிருவாங்க. அப்பதான் எங்க கொண்டாட்டம் தொடங்கும். தொடங்கி மறுநாள் நைட்டு 12 மணிதான் எங்க கொண்டாட்டம் முடியும். சரிங்களா? வீட்டுல அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுத்தோ, இது புத்தாண்ட மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் எதிர்த்து வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் அன்னைக்கு கடவுள்கிட்ட வேண்டி உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுற அந்த நல்ல குணம் பெண்களுக்கு மட்டும்தானே நடுவர்களே வரும். ஆண்கள் என்னைக்காச்சும் அந்த மாதிரி வேண்டி இருக்காங்களா? ஒரு கிறிஸ்தவனா இருந்தா நைட்டு 12 மணிக்கு சர்ச்சுக்கு போயிருவான். இதே ஒரு இந்துவா இருந்தா விடிய காலையிலேயே ஒரு கோயிலுக்கு போயிடுவான். முஸ்லிமா இருந்தா காலையில விடிஞ்ச உடனே ஒரு 3 மணி போல தர்காவுக்கு போயிட்டு அவன் வேண்ட ஆரம்பிச்சிருவான். ஆனா 12 மணிக்கு திறந்துடுறாங்கம்மா, ஆண்களும் பெண்களும் வரட்டும் அப்படின்னு. ஏதோ ஒரு வகையில எந்த மதத்தை சார்ந்தோம்னா அந்தந்த கோயிலுக்கு போயிடலாம். ஆனா இதுல போக முடியாத பெண்கள் நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம்? நைட்டு வீட்லயே கொண்டாடுவோம். வீட்டுல நாங்க எங்க பெத்தவங்க எங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 12 மணிக்கு நாங்க எல்லாரையும் எழுப்பி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அந்த நேரத்துக்கு எங்களால முடிஞ்சா கேக்க வாங்கி வெட்டி எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட சந்தோஷத்தை கொண்டாடுவோம். ஆனா ஆண்களோட சந்தோஷம் அந்த டைம்ல குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல. ஆண்களோட கொண்டாட்டம் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல. நீங்க ரோட்ல போய் கொண்டாடுவீங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டான். இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுங்களா? ஒரு ஆண் ஒரு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஹாப்பி பர்த்டே மம்மின்னு வைப்பான். அவங்க அம்மாக்கே தெரியாது, வீட்டுக்கு இருக்கிற அம்மாக்கு வாழ்த்து சொல்ல மாட்டான். ஸ்டேட்டஸ்ல மட்டும் ஹாப்பி பர்த்டே மம்மின்னு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இருக்கும். உன்னோட சந்தோஷம் உன் குடும்பத்துக்காக உன்னை எதிர்பார்க்கறவங்க நீ என்னைக்கு கொண்டாட போற? இந்த எடுத்துக்காட்டு ஏன் சொன்னா இதேதான் புத்தாண்டுலயும் நடக்குது. நீ வெளியில போய்
மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி மது அருந்து விட்டு கேக்க வெடிட்டு வண்டியில சுத்திக்கிட்டு பட்டாசு வச்சு நைட் எல்லாம் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி விட்டு நீ அவங்க கூட தானே கொண்டாடுற. அது உன் சுய இன்பத்துக்காக உனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கும், உன் வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு கொடுக்காதுல்ல நடுவர்களே. அதாவது ஆண்களோட புத்தாண்டு கொண்டாட்டம் வந்து சுயநலமானது அப்படின்னு சொல்லி பெண்களோட புத்தாண்டு கொண்டாட்டம் தான் எல்லாருக்காகவும் நாங்க வந்து பண்றோம், யாருக்கும் தொல்லை கொடுக்காத வகையில பண்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு வைஷாலி. அவங்க வந்து ஒரு அழகா ஒரு உதாரணத்தை வேற சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சாங்க பாருங்க. அதாவது அம்மாவுடைய பிறந்த நாள் வந்தா கூட அம்மா அவனுடைய ஸ்டேட்டஸ் தான் போடுவாங்களே தவிர நேரா அம்மாவுக்கு போய் அம்மா பிறந்த நாள் வாழ்த்துமான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. அது போல ஆண்கள் அவங்க வந்து வெளியில தான் பாக்குறாங்க, குடும்பத்தோட ஒன்றி செயல்படுவதில்லை, கொண்டாடுவதில்லை அப்படின்றபடி அவங்களுடைய அந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக அப்படிலாம் இல்ல, இப்ப இதுக்கு முன்னாடி பேசினவங்க 2 பேரும் பெண்கள், இந்த அணியில பேசினவங்க சிறப்பாக கொண்டாடுவதே ஆண்களையும் பேசினவங்க. ஆனா இப்போ வந்து ஒரு ஆணை பேச வராரு, நாங்க தான் சிறப்பா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கல்லூரி மாணவர் நம்முடைய தமிழ்ச்செல்வன் வருகிறார். வாங்க தமிழ். அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துகளில் இயங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி. உங்களுடைய காணொலியை திறந்து வைங்கப்பா. மேம் அது கொஞ்சம் எங்க ஏரியால கொஞ்சம் கரண்ட் கட் மேம். எனது உரையை துவங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான தலைப்பு தான் நம்ம சென்னைக்ஸ் குழுமம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புத்தாண்டை பெரிதும் விரும்புவது ஆண்களா பெண்களா? நடுவர்களே இங்க பார்க்கலாம், சாதி மதம் இனம் வேறுபாடு அதெல்லாம் இல்லாம மக்கள் அனைவரும் சந்தோஷமா கொண்டாடப்படுற விழா தான் புத்தாண்டு விழா. இதுல பெரிதும் விரும்புவது ஆண்கள் தான் நடுவர்களே. ஏன் அப்படின்னா புத்தாண்டு பிறக்கிறதுக்கு நைட் 12 மணிக்கு தூங்காம கூட முழிச்சு எப்ப அந்த 12 மணிக்கு பிறக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 12 மணிக்கு பிறந்ததும் கேக் வெட்டி இனிப்புகள் கொடுத்து சந்தோஷமா இருப்பது நம்ம ஆண்கள் தானே நடுவர்களே. நண்பர்கள் கிட்ட கூட ஒரு சபதம் கூட எடுத்துப்பாங்க, இந்த வருஷத்துலயாவது நம்ம சில தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து மீண்டு வரலாம், இந்த வருஷம் நம்ம உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கலாம், பல பேருக்கு வந்து உதவிகள் செய்யலாம், நம்ம வந்து ஒரு நல்ல படிச்சு வீட்டுக்கு ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தரலாம் அப்படின்னு சபதம் எடுக்கிறது நம்ம ஆண்கள் தானே நடுவர்களே. இதனாலதான் ஆண்கள் பெரிதும் புத்தாண்டு விரும்புறாங்க. ஒரு கல்லூரியில ஒரு தேர்வு முடிஞ்சுட்டு கல்லூரிக்கு வரும்போது அந்த புத்தாண்டு எப்படி கொண்டாடணும் அப்படின்ட்டு முன்னாடி யோசிச்சு பல போட்டிகள் எல்லாம் வச்சு வந்து ஆண்கள் வந்து கொண்டாடுறாங்க. இது அதனால பெரிதும் விரும்புறாங்க ஆண்கள் வந்து புத்தாண்டு. புதிய ஆடைகளை உடுத்தி புத்தாண்டு அன்னைக்கு எங்க ஆண்கள் பாருங்க, அவங்க முகத்துல ஒரு புதிய விதமான மகிழ்ச்சி தெரியும் நடுவர்களே. கோவில்களுக்கு சென்று தூய்மை பணியாற்றுவது, பல பேருக்கு கொஞ்சம் சமூக பணியாற்றுவது போன்ற சிறப்பான வேலைகளை செஞ்சு அந்த புத்தாண்டு வந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க ஆண்கள் நடுவர்களே. ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு தினம் பிறந்ததும் ஆண்கள் வந்து பட்டாசு வெடிச்சு இனிப்புகள் பரிமாறி அந்த புத்தாண்டு வந்து புத்துணர்வோட கொண்டாடுறது யாரு? நம்ம நடுவர் தானே, நம்ம ஆண்கள் தானே நடுவர்களே. புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்கள் எப்படிலாம் அந்த புத்தாண்டு கொண்டாடணும், எப்படிலாம் நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம், யாரெல்லாம் உதவிகள் செய்யணும், என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு ஷெட்யூல் போட்டு அந்த ஒரு புத்தாண்டை கொண்டாடுறது யாரு? நம்ம ஆண்கள் தானே நடுவர்களே. தமிழ் புத்தாண்டோ ஆங்கில புத்தாண்டோ எந்த புத்தாண்டு வந்தாலும் அத சந்தோஷமா கொண்டாடுறது யாரு? நம்ம ஆண்கள் தானே. பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த புத்தாண்டு முழுதும் வேலைகள் செஞ்சு சாப்பாடுகள் செஞ்சு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலைகள் செஞ்சு அந்த ஒரு நாளே சங்கடமா போயிடும். இதுவே ஆண்கள் பாருங்க, காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கோயில்களுக்கு போயிட்டு மத்தியானம் ஹோட்டல்கள்ல சாப்பிட்டு ஒரு பொழுதுபோக்கு தலங்களுக்கு சென்று இந்த மாதிரி பல இடத்துங்களுக்கு போய் அந்த நாள் சந்தோஷமா கொண்டாடுறது யாரு? நம்ம ஆண்கள் தானே நடுவர்களே. அதனால புத்தாண்டை வந்து பெரிதும் விரும்பி சிறப்பா கொண்டாடுவது ஆண்களே நடுவர்களே. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். உங்களே சொல்லிக்கிறீங்களாப்பா? தமிழ் மொழியதான் சொல்றீங்களா? தமிழ் ரொம்ப அழகா சொன்னீங்க பாருங்க. அவரு வந்து என்ன பண்றாங்க, ஆண்கள் வந்து வெளியில போயிட்டு கொண்டாடுறாங்க, சிறப்பா கொண்டாடுறாங்க. ஆனா பெண்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு அவங்க சமைச்சுக்கிட்டு இட்லி வச்சுக்கிட்டு சாம்பார் வச்சுட்டு நம்ம ஸ்னேகா எல்லாம் சொன்னாங்க பாருங்க, அதை போல செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க தானே சிறப்பா கொண்டாடுறாங்க, ஆண்கள் தானே.
அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவருடைய அந்த வாதத்தை வைத்தாரு. வாழ்த்துக்கள் தம்பி. தொடர்ந்து அதாவது பள்ளி மாணவராக இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன், மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் அவர்கள் வருகிறார்கள். பெண்களே அப்படின்னு சொல்லி இவர் வாதிட வராரு. வாங்க தமிழ். கொடுங்குற்று கிரையனப்பின் மாயும் மனிதரை போல விழ்வேன் என்று நினைத்தீரோ என்ற முண்டாசு கவிஞனின் வரிகளை தொட்டு துவங்குகிறேன் நடுவர் அவர்களே. இங்கிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் சொல்கிறார்கள் பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக கொண்டாடுகிறார்கள் என்று. ஆனால் அது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்கள் என்னதான் கொண்டாடினாலும் பெண்கள் மனசு வச்சாதானே அது நடக்குது இப்பெல்லாம். சொல்லுங்க நடுவர் அவர்களே, நீங்க நினைக்கலன்னா எப்படி உங்க குடும்பத்துல நடத்த முடியும்? ஆனா நீங்க உங்ககிட்டதான் நாங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சு வந்து கொடுத்தாலும் அது பெண்கள் தானே வச்சிட்டு இருக்காங்க காசை. அப்படியா சொல்றீங்க? ஆண்களிடம் இருப்பது இல்லையே. ஆமாம். ஏடிஎம்லாம் ஆண்கள் இருக்கு பாக்கெட்லயே. ஏடிஎம் அங்க இருந்தாலும் வீட்டுல இருக்கிற லாக்கர் ஏடிஎம் யார்கிட்ட இருக்கு சாவி? சரி சரி சொல்லுங்க. இருக்கும் பெண்கள் கிட்டதான் இருக்கு, எங்க கிட்ட இல்லையே. ஆனா அவங்க மனசு வச்சாதான் விளையாட முடியும். அதனால பெண்கள் தான் அதிகமா கொண்டாடுறாங்க. அவங்க சொல்ற மாதிரிதான் ஆண்களே நடந்துக்கிறாங்க. இப்ப அவங்க அந்த இடத்துக்கு போவாதுன்னு ஒரு ஏஜ் வரைக்கும் தான் ஆண்கள் போயிட்டு அங்க விளையாட முடியும். அதுக்கப்புறம் விளையாட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு குடும்பம் வந்துட்ட பிறகு ஒரு பெண் சொல்றதான் கேட்டு அந்த குடும்பத்துல தான் ஃபர்ஸ்ட் விளையாடிட்டு தான் நீ வெளியே போகணும் அப்படின்னு ஒரு கட்டளையிடுறாங்க பெண்கள். ஆனா ஆண்கள் அப்படி இல்லையே. அப்படி இல்லாத ஆண்கள்லாம் விபரீதத்தில் தான் முடியுது நடுவர் அவர்களே. அவங்க சாதாரண ஒரு சின்ன கேக் விஷயத்துல ஆரம்பிச்சு கடைசியில உயிர் போற விஷயம் வரைக்கும் எல்லாரும் அந்த மாதிரி கொண்டாடினா நடக்குது. ஏன்னா இப்ப அந்த கேக்கை மூஞ்சில பூசின்னு விளையாடுறதை விட ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேருக்கு அந்த கேக்கை கொடுத்து விளையாடுறது எப்படி இருக்கு நடுவர் அவர்களே? அங்க பூசி மூஞ்சில பூசி இன்னொருத்தருக்கு உயிர் இழப்பு வர்றதை விட அந்த மாதிரி கொண்டாடுறது நல்லா இருக்கா, இல்ல வீட்டுல ஒரு குடும்பத்தோட கொண்டாடுறது நல்லா இருக்கா நடுவர் அவர்களே? நீங்களே சொல்லுங்க என்று நான் என் கேள்வியை இங்கு எழுப்புகிறேன் நடுவர் அவர்களே. மாற்றணி தலைவர் சொன்னாரு, மாற்றணியில ஒரு சகோதரி சொன்னாங்க, எல்லாருமே எப்படி ஆண்கள் தான் கொண்டாடுவது, பெண்கள்லாம் இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் வேலையே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. வேலை செஞ்சாதானே அங்க வேலை செஞ்சாதான் சாப்பிடவே முடியும். அது ஒரு அடிப்படையான விஷயம்னு எங்க தலைவர் சொன்னாங்களே, அது கேட்டீர்களா? அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் என்னதான் சாப்பாடு சாப்பிடலாம், நீ ஹோட்டல்ல போய் சாப்பிடாங்க, அது உடம்புக்கு நல்லதா? வீட்டுல 10 பேரோட சேர்ந்து பகுத்துண்டு என்று எதுக்கு சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே? நீங்களே சொல்லுங்க. அது போல இருந்தாதானே வாழ்க்கை அந்த வருஷம் ஃபுல்லா குடும்பத்தோட போகும். மற்றவங்களோட போயிட்டு கொண்டாடினா எப்படி போகும் நடுவர் அவர்களே? இதுவும் என் கேள்வியாக நான் இங்கு எழுப்புகிறேன் நடுவர் அவர்களே. நீ மதத்தில் வேண்டாமல் எவ்விரு மதமாக இருக்கலாம், ஆனா அனைவரும் ஒன்றையாக இருக்க வேண்டும் என்று சொன்னது எதனால? எல்லாருமே வேற வேற இதுவா இருந்தாலும் ஒரே இடத்துல கொண்டாடி எல்லாரும் உயிர் போனோம் அப்படின்றதுனால இல்ல. எங்க வேணா இரு நீ, ஆனா நான் வந்து என் குடும்பத்தோட வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுல இப்ப நல்லா இருக்கு நடுவர். என்னாச்சுப்பா? கிளம்பி வா என்று சொல்லவில்லை. மனிதர்களை எழுந்து வா, மானுடம் படைக்கவா. நீங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை. சுடுமறை நெருப்பு, சுற்றும் மறை பூமி, போராடும் மறை மனிதன். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நிறைய கேள்விகள் வச்சாரு. எனக்கு அப்படியே நானே தடுமாறி போயிட்டேன். அப்படியே நம்ம இவர் மாணவரா இல்ல அந்த கல்லூரியில் பேராசிரியரா அப்படின்றபடி சொல்லுங்க நடுவர் அவர்களே, சொல்லுங்க நடுவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி தம்பி. அது போல கேள்வி கேட்கவும் தெரியணும். வாழ்த்துக்கள் தம்பி. தொடர்ந்து இப்போது பட்டிமன்றத்தில் இந்த 2ஆம் முறை சுற்றுக்காக நம்முடைய முதல்ல பேசுனது ரூபா, அவங்கதான் வந்து இறுதியா முடிச்சு வைக்கணும். அதனால இப்போது பெண்களே என்று பேசிய அணித்தலைவர் மீனா அவர்களை அழைக்கிறேன். வாங்க மீனா. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். தேனினும் தித்திக்கும் தமிழ் எடுத்து பேசிக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, எண்ணணி தோழமைகளே, எதிர் மாற்றணி தோழமைகளே, பெண்கள் தான் பெரிதும் புத்தாண்டை விரும்பி கொண்டாடுகிறார்கள் என்று நாங்கள் சிறப்புற வாதுகளை வைத்து விட்டோம், கருத்துக்களை நிலைநாட்டுறோம். ஆனாலும் அந்த ஆண்கள் கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகையானது என் அணி பிள்ளைங்க அழகா சொல்லிட்டு வந்தாங்க, பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடியது. காசு பையில இருந்தா பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்க போகக்கூடிய இடங்களே வேற வேற இடங்களாக இருக்குது. ஆனா பெண்கள் அப்படி இல்லை. ஏழைகளாக இருந்தாலும், ஒருவேளை கூலி வேலை செய்பவர்களாக இருந்தாலும், அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பம், தன்னை சார்ந்தவர்கள், பெரியவர்களுக்கு மன மகிழ்ச்சியை புத்தாண்டில் கொடுப்பார்கள். இதுதான் கொண்டாட்டம். அதாவது அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுத்து இல்லாம
தான் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் பிறரையும் சேர்த்து மகிழ வைப்பவர்கள் தான் பெண்கள். அதுதான் கொண்டாட்டத்தினுடைய அழகு. இன்னும் பாத்தீங்கன்னா எப்படி செலவு செய்தாலும் மகிழ்ச்சி வரும். ஆனா குழந்தைகளுக்கும் பெரியவங்களிடையும் ஆசீர்வாதம் பெறுவதற்கான பண்பாட்டை வலியுறுத்தி மகிழ்ச்சி வருபவர்கள் பெண்கள். இப்போ பிறருக்கெல்லாம் சொன்னாங்க பெண்கள் வீடு துடைக்கிறது அதெல்லாம் செய்யறாங்கம்மா, என்னைக்கும் செய்யறது பெருசு இல்ல, என்னைக்கும் தான் ஆடவர்கள் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க. ஆனா பண்டிகை காலம்னு சொல்லும் போது அந்த இல்லத்திற்குள்ள ஒரு மகிழ்ச்சி என்பது எல்லாரும் ஒருங்கே கூடுவது, உறவுகள் வருவது, ஆலய வழிபாடு, ஆன்மீகத்தை நிலைநிறுத்துதல், இது எல்லாம் தான் அடிப்படை ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனா அண்டை அயலார்களுக்கு சாதி மத பேதங்களை விட்டு கொடுத்து மகிழக்கூடிய ஒரு நிலை பாத்தீங்கன்னா மனித நேயத்தை காப்பது. இந்த மனித நேயத்தை காப்பது கூட பெண்கள் கொண்டாடக்கூடிய புத்தாண்டுலதாம்மா இருக்குது. இன்னும் சொன்னாங்க பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஆண்களுக்கு இணையாக பெண்கள்னா ஏன் ஆண்களை விட அதிகப்படியான நிலைகளை தாண்டக்கூடிய அளவுல பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போறோம், தற்போது அரசு சம ஊதியம், சம கல்வி, சம வேலை வாய்ப்பு எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஆண்களை விட பெண்கள் தான் அழகா சிறப்பா அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்து புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுகிறார்களம்மா. இந்த கொண்டாட்டம் பாத்தீங்கன்னா சரியா சாதாரண ஊர்கள் மட்டும் கிடையாது, மாவட்டங்கள் மட்டும் இல்ல, மாநிலம் அல்ல, உலக அளவிலையும் பெண்கள் இருக்கக்கூடிய இல்லங்களில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை போல வேற எங்கேயுமே கிடையாது. அதுவே சிறந்த புத்தாண்டு. அழகாக புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுபவர்கள் பெண்களே பெண்களே என வாதிட்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை முனைவர் மீனா அவர்கள் வாதம் பெண்கள் இப்ப சமகாலத்துல சும்மா இல்ல, அவங்களதான் ஆண்களை போல வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்தை சம்பாதிச்சு எல்லாமே செய்யறாங்க அப்படின்றபடி சொல்லியிருக்காங்க. மிக்க சிறப்பான ஒரு வாதம். தொடர்ந்து கடைசியாக நம்ம பட்டிமன்ற மரபுப்படி யார் தொடங்கினாரோ அவர்கள் தான் முடித்து வைக்க வேண்டும் என்ற விதத்தில் இன்றைய நிகழ்வை பட்டிமன்ற வாதத்தை நிறைவு செய்வதற்காக நம்மிடையே ரூபா அவர்கள் வருகிறார்கள். முனைவர் ரூபா அவர்கள், வாங்க ரூபா. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம் அம்மா. ஆண்கள் எல்லாரும் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க, குடிச்சிட்டு பைக்ல வேகமா போறாங்க, ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாணவி வைஷாலி அவங்க சொன்னாங்க. ஆண்கள் எல்லாருமே அந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்றது யாரோ ஒரு சிலர் ஆண்கள் செய்யக்கூடியத நீங்க ஏன் ஆண்கள் செய்யறாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் நம்முடைய அணி தலைவர் மாற்றணி தலைவர் அவர்கள் சொன்னாங்க, சாதி மத பேதம் இல்லாம நாங்க புத்தாண்டை கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையே சொல்லணும்னா சாதி மத பேதம் இல்லாமல் கொண்டாடுவது ஆண்கள் தாங்க. மாமா, மச்சான், பங்காளி, நண்பரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் தான். ஆனா பெண்கள் பாருங்க, ஐயோயோ அந்த வீட்டுக்காரியா, அவ அந்த சாதியை சார்ந்தபடி, அங்கெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க தவறி போய் அந்த தெருவுல நின்னுட்டா கூட அந்த தெருவுக்கு போக கூடாது, அவங்களுக்கு எல்லாம் போய் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கிறவங்க அந்த பெண்கள் தாங்க. அதனால ஆண்கள் தான் அந்த சாதி மதம் பார்க்காமல் எல்லாரோடையும் சம உரிமையோட சம உணர்வோட பழகக்கூடியவங்க ஆண்கள் நான் சொல்லிக்கிறேங்கம்மா. அடுத்தது பெண்கள், நீங்க புத்தாண்டு நீங்க கொண்டாடுறோம், நாங்க பசங்க எல்லாம் வெளியில போயிடுவாங்க, பெண்கள் தான் அப்பா அம்மாவை எழுப்பி அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களுடைய பிறந்த நாளுக்கும் உங்களுடைய புத்தாண்டுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நாங்க செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. ஒத்துக்கிறோமா? நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்க? தனி குடும்பம், ஏன் பிள்ளைங்க, ஏன் அப்பா, ஏன் அம்மா, ஏன் சித்தி, ஏன் சித்தப்பா, இப்படிதான் நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. அனைவரும் என்னுடைய உறவுகள், அனைவரும் என்னுடைய நண்பர்கள், எல்லாரும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது போல எல்லாரையும் தன்னுடைய சொந்தங்களாக தன்னுடைய உறவுகளாக நினைத்து அந்த புத்தாண்டை கொண்டாடுபவர்கள் ஆண்கள் தாங்க. பெண்கள் 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 சொல்றீங்க, பெண்கள் ஒரு வட்டத்துக்குள்ளாரதான் அவங்களுடைய புத்தாண்டையும் சரி அது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றாங்க. ஆண்கள் அப்படி கிடையாது. வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, சொல்றீங்க. ஆனா சுதந்திரமா செய்ய முடியுமா? நீங்க வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க. இப்ப நான் ஒரு கல்லூரியோட பேராசிரியர் இருக்கிறேன், சுதந்திரமா எல்லாம் செயல்பட முடியுமான்னு கேட்டா இல்ல. ஆண்களுக்கு நம்ம கீழதான் இருக்கணும், அவங்க சுதந்திரம். ஆனா ஆண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரமா அவங்களுடைய புத்தாண்டாகட்டும், பிறந்த நாளாகட்டும், எந்த பண்டிகையாகட்டும் அவங்களால சுதந்திரமாக புத்துணர்வோட அந்த விழாவை அவர்களால் கொண்டாட இயலும்.
இணைப்பு துண்டிக்கப்பட்டதா உங்களது? கொஞ்சம் தடங்கள், இணைப்பு தடங்கள் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இணையம். சரி, நம்ம வந்து இதுக்கு போவோம், தீர்ப்புக்கு போவோம். இந்த பக்கம் 2 பக்கமும் வந்து ஆண்களா பெண்களா என்ற அந்த ஒரு தலைப்பிற்கேற்ப 2 பேரும் எடுத்து வைத்த தீர்ப்பை வந்து பார்த்தோம்னா, பொதுவாக இந்த ஆண்களே அம்மா, அப்படின்னு சொல்லும்போது மன்னிக்கணும்மா, இடையில என்னோடது இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. சரிங்க சரி சரி. பொதுவாக ஆண்களே நன்றிம்மா நன்றிம்மா ஆண்களே சம உரிமையோடும் சுதந்திரத்தோடும் புத்துணர்வோடும் ஒரு குதூகலத்தோடும் புத்தாண்டு கொண்டாடுகிறார்கள். ஆகவே ஆண்கள் தான் மிக புத்துணர்வோடு புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள் என்று கூறி என்னுடைய வாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. அதாவது அவங்களுடைய வாதம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, ஆண்கள் தான் வந்து குதூகலத்தோட கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது முன்வைக்கிறாங்க. அவங்க சம உரிமை அது எல்லாம் இருக்கும்போது குதூகலத்தோட கொண்டாடுகிறார்கள் அப்படின்ற தன் வாதத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள்மா. இப்ப நம்ம இந்த 2 பேருடைய வாதத்தை கேட்கும் போது என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொன்னா, இவங்க பார்க்கும்போது பெரும்பாலான விடயங்கள் இவங்க எடுத்து வைத்தது நண்பர்கள் கூட வெளியில போறாங்க, சுதந்திரமா போறாங்க, எல்லாரோடையும் கொண்டாடுறாங்க, ஒரு பொது நலம் இருக்கிறதா போல சொன்னாங்க. இந்த பக்கம் பெண்கள் இருக்கிறத பார்க்கும்போது அவங்க வந்து தன்னுடைய குடும்பம் தனக்கானது, அவங்க சமைக்கிறது, அவங்க அலங்கரிக்கிறது, அப்படியான விடயங்கள்ல வந்து பெண்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல நம்ம எப்படின்னு இந்த பொதுவா இது நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து எப்பயுமே ஒரு சர்ச்சை எல்லாத்துக்குமே நிறைய இடத்துல வந்து வைப்பாங்க. இது தேவையா இல்லையா அப்படின்றபடி ஒரு சர்ச்சை இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஆங்கில புத்தாண்டை வந்து நமக்கு கொண்டாட தேவையில்லை அப்படின்ற நோக்குதான் பல பேருக்கு இருக்கும். அதுல வந்து பெண்கள் இருப்பாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வந்து ஆண்களுடைய எண்ணம் வந்து அப்படியாக ஒரு எண்ணம் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். எதுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு தானே, நம்ம தமிழ் சார்ந்து தமிழ் புத்தாண்டை வந்து கொண்டாடணும் அப்படின்றபடி எல்லாம் இருக்கும். பொதுவாக அந்த புத்தாண்டு வரும்போது எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேணும். அதை எங்க பார்த்தாலும் நமக்கு வந்து அப்படியே இந்தாங்க உங்களுக்கு புதுசா என்னென்ன ஆடை வகைகள் வருகிறதோ, ஒரு தீபாவளி கொண்டாட்டம் முடிஞ்ச பிறகு இந்த புத்தாண்டை தான் எல்லாருமே நம்முடைய இனம், மதம், ஜாதி எல்லாவற்றையும் கடந்து கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் புத்தாண்டாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இதுல வந்து நம்ம எந்த பக்கமோ அது நண்பனாகட்டும் இல்ல அக்கம் பக்கமாகட்டும், பெண்களுக்கு அக்கம் பக்கம் இவங்களுக்கு நண்பர்கள் இருந்தாலும் சரி, அங்க ஜாதி மதம் எல்லாம் பார்க்கிறாங்களா? நிச்சயமா கிடையாது. அதெல்லாம் நம்ம விட்டுலாம். இவங்களுடைய கொண்டாட்டங்களுடைய உச்சம் என்று சொல்ல வேண்டுமானால் நம்ம இவங்க சகோதரி இவங்க சொன்னபடி ஆண்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, சரி வெளியில போய் கொண்டாடினாதான் அது வந்து அதுதான் நம்ம மிக சிறந்த ஒரு ஆண்டினுடைய தொடக்கமாக இருக்கும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. பெண்கள் பார்க்கும்போது உடனே அதை கழுவி அதை இது பண்ணி பூஜைக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த 12 மணிக்கு வச்சு டிங் டிங் டிங்னு மணி அடிச்சு காமிச்சு, ஐயோ எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் அவங்களுடைய மகிழ்ச்சியின் உச்சமாக இருக்கிறது. இப்படி அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற அந்த பார்வை கோணம் ஒரே பண்டிகை உலகமெல்லாம் கொண்டாடக்கூடியது. அது வேறு நாடுகளில் எல்லாம் எப்படி இருக்கிறார்களோ, ஆனால் நம்முடைய நாட்டின் கலாச்சாரம் என்பதை பார்க்கும்போது இதில் வந்து பல விடயங்களை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னா இப்ப ஒரு ஆண்னா அந்த ஆண் ஒரு தனி மனிதனாக இல்லை. அவன் வந்து ஒரு சமூகத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்திற்கும் அவனுடைய ஆதாரமாக இருக்கிறான். அதே போல பெண்கள் வந்து பார்க்கும்போது பெண்கள் வந்து ஒரு தனி மனிதியாக செயல்படுவதில்லை. இப்ப சொன்னபடி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சம உரிமைகள், அந்த சம்பாதிக்கிற திறன் எல்லாமே பெண்களுக்கும் இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கும்போது அவர்களுடைய மனம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, முதல்ல சொன்னாங்க நம்ம இவங்க சொல்லும்போது ரூபா சொல்லும்போது பெண்கள் வந்து சேமிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க. அது சேமிச்சு வச்சுக்கணும், செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது மத்தவங்களுக்கு எல்லாம் நினைப்பாங்க. ஆனா வந்து தங்களுக்கு வந்து புது புடவை எல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னும் போது அந்த புது புடவை என்பது என்ன?
ஒரு புது புடவையை நம்ம ஏன் எடுக்கிறோம்? அது பணம் செலவு பண்றோம். அது பரவாயில்ல. அது செலவு பண்ணிதான் ஆகணும். ஆனா அங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? அடடா புதுசு இந்த வருஷம் அவங்களே சொன்னாங்க. இந்த வருஷம் நம்ம புதுசு கட்டோம்னா நமக்கு வருஷம் ஃபுல்லா புதுசு கிடைக்கும். ஒரு நம்பிக்கை அங்க இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையில அது ஒரு மகிழ்ச்சியாகத்தானே அதை செய்யறாங்க. அது ஒரு சேமிப்பு. ஐயோ செலவு இது ஏன்டா வாங்கணுமோ அப்படின்றபடி செய்யறது கிடையாது. அதே போல ஆண்கள் அந்த நண்பர்கள் கூட போய் கேக் வெட்டுறாங்க சொல்றாங்க. அது கேக் வெட்டி கொண்டாடுறது என்பது ஒரு மகிழ்ச்சி தான் அதுவும். அதுக்காக ஐயோ பணம் செலவாச்சே இது போல முதல் எடுத்தோன்னே செலவு பண்றோமே முதல் வருஷத்திலேயே வருஷம் எல்லாம் செலவா இருக்குமோன்னு யோசிக்கிறது கிடையாது. அந்த நாள் எல்லாரோடைய ஒரு இனிமையாக போகணும். நம்ம இப்ப பார்க்கலாம் பரவலாக எல்லா இடத்துலயுமே இதை போல அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஸ் சொல்றோம் இல்லையா அபார்ட்மெண்ட்ஸ் அவங்கவுங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருடையத்திலயும் அவங்க அந்த பணத்தை எல்லாம் அவங்க சேர்த்து அதை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் அந்த பணத்தை போவாங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஆன்டி நீங்க கொடுங்க, அங்கிள் நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அப்படியே பலூன் வாங்குறதும் அந்த லைட்டுங்க செட் பண்றதும் அதுக்கு அந்த மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் போட்டு அவங்க அதையெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது அப்படியே எல்லாருக்குமே அது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்களுக்கு வரைக்கும் அந்த கொண்டாட்டத்தை அவங்க கொண்டு சேர்க்கிறாங்க. அடடா இவ்வளவு சிறப்பா நமக்கு ஒரு ஆட்டம் பாட்டத்தோட இந்த கொண்டாட்டம் இந்த புத்தாண்டு தொடங்குதே அப்படின்றபடி எல்லாரும் அங்க ஒன்று கூடி ஒன்னா சேர்ந்து மகிழ்றாங்க. அவங்க கேக் வெட்டுறாங்கன்னு சொன்னா ஆண்கள் மட்டும் கேக் வெட்டுறது இல்ல. அதே போல பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய ஒரு முறை எப்படி இருக்குன்னு சொன்னா அவங்க வீடு கழுவட்டும், அவங்க அலங்கரிக்கட்டும், அவங்க புது ஆடை உட்டும். ஏன்னா ஆண்கள் எப்பவுமே புத்தாடை போட்டுக்கணும்ன்றதற்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பெண்களுக்கு தான் அந்த உணர்வு எப்பவுமே இருக்கு. ஏதாவது ஒரு நல்லதுன்னா எது புதுசா கட்டிக்கலாம், எங்கேயாவது வெளியில போனா எது புதுசா எது நல்லா இருக்கு அப்படியான ஒரு உணர்வு பெண்களுக்கு தங்களை அந்த ஆடை அணிகலன்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கு பெண்களுக்கு அந்த ஆர்வம் அதிகம். அப்படியாக அவர்கள் போட்டுக்கொண்ட உடைகள் எல்லாம் எல்லாரும் பார்த்தா எங்க வாங்கின எல்லாம் போடுறாங்களே அவங்களுக்கு தள்ளுபடி எல்லாம் போடும்போது அதெல்லாம் நீ எங்க வாங்கின குமரன்ல வாங்கினியா, நீ எங்க வாங்கின நல்லில வாங்கலையா அப்படின்றபடி ஒரு வட்டம் உட்கார்ந்து கொண்டு அவங்க பேசி மகிழ்ச்சி. எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் பெண்கள் சமையல் அறையில தான் இருக்காங்க. ஆனா அங்க கொண்டாட்டம் அங்க ஆரம்பிக்கும் போதே இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து போடுற அந்த ஆர்கெஸ்ட்ரா அங்க பாட்டுங்க அப்படியே தூள் கடப்போம். குத்துப்பாட்டுல இருந்து அப்படியே இந்த இப்போ சமீபத்துல ஹிட் சாங் வரல எல்லாத்தையும் போட்டு கலக்கும் போது இவங்க எல்லாமும் எல்லாரும் பரவலாக கலந்து கொண்டு அந்த சந்தோஷிப்பதை நம்ம கண்கூடாக இப்ப பாக்குறோம். அது ஆண் பெண் என்று பிரித்து பார்ப்பதில்லை. அங்க பெண்கள்லாம் அந்த பெண் குழந்தைங்க எல்லாம் பாக்குறீங்கன்னா அவங்க சாக்லேட்ஸ் எல்லாம் அந்த அவங்க கொடுக்குற அந்த கேக் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அப்ப அந்த பார்க்கும்போது 2 பேருக்கூடவே இருக்கின்ற அந்த கொண்டாட்டம் என்பது ஒரே சீராக இருப்பது போலத்தான் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு இடம் இருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல இவங்க ஆண்களா இல்ல பெண்களா அவங்க யார் சிறப்பாக எப்படி கொண்டாடுகிறார்கள் எப்படி ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடம் நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா அது இதாவது இந்த ஆண்களுக்கு என்ன ஆயிடுது அவங்க இவங்க சொன்னபடி நைட் எல்லாம் கொண்டாடிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஆட்டம் போட்டு ஆடிட்டு எல்லாம் அவங்க படுத்தாங்கன்னா அது விடிஞ்சு அடுத்த வருஷம் வந்த பிறகு அவங்க 3 மணிக்கு 4 மணிக்கு பார்க்கும்போது எப்ப புது வருஷம் போயே போச்சுன்னு போயிடும். ஆனா இவங்க சொன்னாங்க பெண்கள்லாம் சாட்ல அவங்க இதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, ஆண்கள் தான் அனுப்பிட்டு இருப்பாங்க புது வருடம் வாழ்த்துக்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு. இப்போ ஆண்களோ பெண்களோ யாரும் பார்ப்பதில்லை. அந்த உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஓந்து எத்தனை மணி நேரம் 12 மணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கியாச்சுன்னா அது முடிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் அவங்க எல்லாருக்கும் தங்களை சுற்றி இருக்கிற சக நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அனுப்பிவிட்டு தான் அது தூங்குறாங்க. அந்த பண்பாடு என்பது இன்று எல்லோரிடமே பரவி விட்டது என்று சொல்லலாம். அப்படியாக இருக்கும்போது அப்ப எந்த இடத்துல நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொன்னா இந்த பசங்க இந்த ஆண்கள் என்பவங்க என்ன பண்றாங்க அவங்க வேற தவறான யாரோ ஒரு சில ஆண்கள் இருக்கலாம் அதை குடிச்சோ ஏதோ கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில ஆண்கள் இருக்கலாம். நம்ம அவங்கள தவிர்த்துடுவோம், அவங்க நமக்கு தேவையில்லாதவங்க. ஆனா இந்த போல நண்பர்கள் கூட கேக்கு வெட்டி உற்சாகமாக வாடா மச்சா வாடா மாமா அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா இவங்கதான் அப்படி பேசிப்பாங்களாம். பெண்கள் அப்படி பேச மாட்டாங்களாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அக்கத்து வீட்டுல இருக்கவங்ககிட்ட அக்கா இந்தாங்க நான் இன்னைக்கு இது பாருங்க இது வடை சுட்டேன், கேசரி செஞ்சேன், எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு பகிர்ந்து கொண்டு பெண்களும் அந்த மகிழ்ச்சியை அடையத்தான் செய்கிறார்கள். அப்படியா இருக்கும் போது என்ன ஆகுது எங்க வித்தியாசம் வருதுன்னு சொன்னா இவங்க அந்த 12 மணி வரலையும் தான் அவங்களுக்கு புது வருடம்.
அது வரலையும் தான் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. அது வரலையும் செய்யக்கூடியதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை முடிச்சிட்டு அவங்க போய் படுத்து கொரட்டை விட ஆரம்பிச்சாங்கன்னா மறுநாள் காலையில சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு அம்மாவோ ஏங்க சாப்பிடுங்கன்னு மனைவியோ எழுப்புற அளவுக்கு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா பெண்ணானவள் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த இடத்துல காலையில எழுந்து இப்போ 12 மணிக்கே கோயில்லாம் திறந்துடுறாங்க, பூஜை எல்லாமே ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி இருந்த போதும் தன்னுடைய குடும்பத்திற்காக இவங்க யாராவது போய் சக மனிதர்களுக்காக சக நண்பர்களுக்கு போய் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவாங்களா, கோயிலுக்கு போய் கும்பிடுவாங்களா? கோயிலுக்கு போறாங்க கும்பிடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு சொல்ல முடியுமா? நிச்சயமா கிடையாது. அதை செய்யக்கூடியவர்கள் பெண்கள் தான். அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஏன் வருதுன்னா அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த ஆண்டு சிறப்பாக கொண்டாடுவதற்கு நமக்கு ஒரு தெய்வத்தின் துணை வேண்டும். இல்ல பெரியவங்க கால்ல விழுந்து தாத்தா பாட்டி கால்ல புது ட்ரெஸ் போட்டியா, தாத்தா பாட்டி கால விழு, அவங்க ஆசீர்வாதம் கூட, ஏதோ அவங்களால கையில முடிஞ்சது என்ன இருக்கு கொடுத்ததோ அந்த பழக்க வழக்கம் அவங்களுக்கு கொடுக்கறதோ, இந்த குழந்தைங்க வாங்கிக்கிறதும், அதை வச்சு அவங்க அதை செலவு பண்ணிக்கிற ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பெண்கள் தான் இந்த வீட்டை மட்டுமல்ல, தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய கணவரை, தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களை அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய வகையில் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக ஏதோ ஒன்று தன்னால் முடிந்தது செய்து கொடுக்க வேண்டும். அப்பா பணம் கொடுத்துடலாம், நீ போ இந்த பணம் நீ எடுத்து வாங்கிக்கோ அப்படின்ட்டு. ஆனா அம்மா போய் அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்து வாங்கி அதை போட்டு வேணான்னு சொல்லலாம், இதை போல போட்டுக்கோ, இப்படி தலைவாரிக்கோ, இப்படி பூ வச்சுக்கோ, இப்படி போமா நல்லா இருக்கும், வாமா கோயிலுக்கு போலாம், காலைல போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வரலாம், அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம், இல்ல வா அப்ப வெளியில எங்கேயாவது போலாம், அவங்க வீட்டுக்கார ஏங்க படுத்து தூங்கிட்டே இருக்கீங்க, எழுந்துருங்க, வாங்க கொஞ்சம் வெளில ஒரு பீச்சுக்கு போயிட்டு வரலாம், வாங்க எங்கேயாவது குழந்தைங்களை கூட்டிட்டு போகலான்னு சொல்றவ நிச்சயமா அம்மாவாத்தான் இருப்பா, அந்த வீட்டு பெண்ணாத்தான் இருக்கும். அதனால புதிய வருடம் என்பது தன்னுடைய குடும்பத்தோட அதுவே போதுமே. தனியே ஒருத்தவங்க சொன்னாங்க சுயநலம், ஆண்கள் சுயநலம் அப்படின்ட்டு. அவங்க சுயநலமோ பொதுநலமோ அதை விட்டுருவோம். ஆனா அங்க குடும்பம் என்று தனக்காக தன்னை பற்றி கவலைப்படாமல் தன் குடும்பத்துக்காக அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்ன ஸ்வீட் செய்யணுமா, அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணுமா, அவங்கள வெளியில கூட்டிட்டு போனோமா, அக்கம் பக்கத்துல தான் செஞ்சதை பகிர்ந்து கொடுக்கணுமா, இப்படியாக கொண்டாடுவது என்பதற்கு ஒரு முறை என்றால் இதுதான் முறை. அங்க தூங்கிட்டு இருக்கிறது கிடையாது. அந்த நாள் விடிஞ்ச உடனே அந்த விடியலில் இருந்து காலையில தொலைக்காட்சி ஆன் பண்ணி அன்னைக்கு என்ன புது புது நிகழ்ச்சிகள், அன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அன்னைக்கு என்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து உட்கார்ந்து கொண்டு அதை செய்ததையெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட்டு தானும் சாப்பிட்டு அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக, அந்த முழு நாளையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக பெண்களாகவே இருக்கிறார்கள். ஆண்கள் சொன்னபடி அந்த முன்னாள் வேணா அவங்க டிசம்பர் 31 வேணா அவங்க எடுத்துக்கலாம், என்ன சபதம் செய்யலாம், நான் இதுவரை புது வருடத்துக்கு நான் இனிமேல் நல்லா படிப்பேன், அந்த குழந்தைங்க எல்லாம் சொன்னாங்க பாருங்க, இனிமேல் நல்லா படிப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படின்றது சபதத்தோட அவங்க தூங்கி விடும்போது அந்த விடியல் என்பது அது ஒரு குதூகலமாக ஒரு சிறப்பாக இருப்பதில்லை. அதுக்கான தொடக்கம் அவங்க அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு அதை செஞ்சிருக்கணும். அது செய்வார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறித்தான் என்று சொல்லி, எனவே பெண்களே அந்த புது வருடத்தை வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் என்ற என்னுடைய தீர்ப்பினை உங்களுடைய வாதத்தின் மேல் வைத்து வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அற்புதமான ஒரு பட்டிமன்றம், நல்லதொரு தீர்ப்பு. பெண்களாக இருப்பதால் பெண்களுக்கு அவர்கள் தீர்ப்பு தரவில்லை. உண்மையிலேயே ஒவ்வொரு விடயத்தையும் பேசக்கூடிய கண்மணிகளின் கருத்துகள், அணி தலைவர்களின் கருத்துக்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்மை என்ன அனைத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து தன் வீட்டில் நடப்பது என்ன, தன் பக்கத்து வீட்டில் நடப்பது என்ன, எல்லாத்தையும் பார்த்து ஒரு நல்லதொரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இது தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு பெண்கள் தான் பண்டிகை அப்படின்னாலே பெண்கள் தான். அது ஒரு சுகமான சுமை அப்படின்ற மாதிரிதான். நிறைய வேலைகள் இருக்கும். தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், எல்லாவா இருந்தாலும் நிறைய வேலைகள் இருக்கும். ஆனா அத்தனை வேலையுமே இழுத்து போட்டுட்டு ஒரு சந்தோஷமா இருக்கணும், அந்த நாள்ல சந்தோஷமா இருந்தா குடும்பம் எல்லாமே எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடியது. அது நல்ல நம்பிக்கையா, கெட்ட நம்பிக்கையா, மூட நம்பிக்கையா கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலே என்ன ஆயிடும்னா, அன்றைய தினம் சந்தோஷமா இருக்கிறதுனால முழுக்க சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க. நல்லது ஒரு தீர்ப்பு. மிக்க மகிழ்ச்சி. பேசியிருக்கிய அனைத்து செல்வங்களுக்கும் நன்றி. பேராசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. நல்லது ஒரு நிகழ்வினை தந்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இங்கு பார்வையாளராக வந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வாழ்த்துறையாக வழங்கினால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வகையில் தங்களுடைய வாழ்த்துறையை வழங்க வரக்கூடியவர் யார் வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
அவங்க கேஜிஆர் பெங்களூரில் இருந்து கேஜிஆர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பல பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர். அவர் அவர் நடுவர் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களது தீர்ப்பை பற்றி கருத்துரை வழங்குவதற்கு வந்திருக்கின்றார். வாங்க ஐயா, வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உண்மையிலேயே அது ஒரு கொண்டாட்டமான பட்டிமன்றம் தான். எல்லோருமே ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் நடைமுறை செய்திகளையும் வைத்து பேசியிருக்காங்க. இலக்கியத்துல போய் தேடி எடுக்காம அக்கம் பக்கத்துல என்ன செய்திகள் இருக்கிறதோ அதையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அம்மையார் கூட சொன்னாங்க, பெண் மனது வைத்தால்தான் கொண்டாட முடியும். அது உண்மை. ஒரு பெண் மனது வைக்கவில்லை என்றதால் அன்றைக்கு கொண்டாட்டமே கிடையாது என்று ஒரு அருமையான கருத்தை சொன்னார்கள். ஆண்கள் வெளியிலே போய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் வீட்டுக்குள்ளே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, ஆண்கள் வெளியே போவார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரிந்த உலகத்தை விட வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெண்களுக்கு உலகம் அதிகமாக தெரிந்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய தன்மைகளை எல்லாம் ரொம்ப அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறவர்கள் பெண்கள் தான். எப்படி கொண்டாட வேண்டும், அடுத்த அக்கம் பக்கத்தினோடு எப்படி தோழமை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு திருமணத்துக்கு முன்பு தாய், திருமணத்துக்கு பின்பு மனைவி, இவர்களோடு சேர்ந்து கொண்டாடுகிற பொழுதுதான் அந்த கொண்டாட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அனைத்து பேச்சாளரும் ரொம்ப அழகா பேசினாங்க. பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அத்தனை பேருமே மிக சிறப்பாக பேசினார்கள். பெண்கள் கூட ஆண்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசியது என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. அதே போல தேன்மொழி அவர்கள் ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு அருமையான தீர்ப்பு அலசி எடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. சுருக்கமாக கூறினாலும் நிறைவாக இருக்கும்படி கூறுவீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக உங்களை ஒரு நாள் நாங்கள் பட்டிமன்ற நடுவராக அழைப்பதில் மகிழ்கின்றோம். இந்த மதத்திலேயே ஒரு நாள் புதன்கிழமையில் ஒரு நாள் கொடுத்தீர்கள் என்றால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமாக. அடுத்ததாக தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள திருமதி அன்பரசி அம்மையார் அவர்களை அழைக்கின்றோம். ஒளித்தடை நீக்கிட்ட ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கங்கம்மா. வணக்கம். நம்ம கேஜிஆர் ஐயாவுக்கும் ஒரு வணக்கங்க ஐயா. நல்லா இன்னைக்கு ஃபுல்லாவே இருந்தீங்க எங்களோட கலந்துக்கிட்டு, அதனால ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரூபா அம்மா ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அவங்க பேசி அவங்க சொல்ல தயங்கின விஷயங்களை நம்ம வைசாலி வந்தோடனே டப்பு டப்பு டப்புன்னு எல்லாம் பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நம்ம கிட்ட உட்காந்து எல்லாமே பேசிட்டாங்க. அதனால அது பரவாயில்ல. மீனா அம்மா வந்து இந்த வரலாற்று பதிஞ்சிருந்தாங்க நம்ம நியூ இயர் கொண்டாடுறதுக்கு உண்டான காரணங்களை. அதற்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். தமிழ்ச்செல்வன் சொன்னாரு, நான் பொது வெளியில போய் கோயில் சுத்தம் பண்றேன், பொது வெளியில எல்லாம் தெருவுல சுத்தம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னார் அந்த மாணவன். அந்த மாதிரி மாணவர்களை தான் நம்ம இளம் தலைமுறைன்னு தான் நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி நம்ம வைஷாலி வந்து பொது வெளியில சொல்லும் போது அவன் இவன் அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தாம இன்னும் வளரக்கூடிய பொண்ணு, அவர் இவர் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு சொல்றோம். இல்லத்துல மகிழ்ச்சி பெண்களாலேயே, அதுதான் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். ஆண்கள் வெளியில போய் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமும் பெண்களே அப்படின்னு அந்த அணியில வந்தவங்களே சொன்னாங்க. மகிழ்ச்சி என்பது அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பதே. அதை நம்ம நடுவரமா தீர்ப்பாவே வழங்கிட்டாங்க. அனைவருக்கும் நன்றி. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. முழுவதுமாக நிகழ்வை கவனித்திருக்கின்றீர்கள், யார் எப்படி பேசியிருக்கிறார்கள் என்ற கருத்தை கூறுகின்ற அளவிற்கு மகிழ்ச்சி. அடுத்ததாக செல்லப்பாண்டி அம்மா தங்களுடைய கருத்தை கூற விளைகின்றார். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க. நான் தாமதமாக தான் நிகழ்வுல இணைந்தேங்கம்மா. ஸ்கூல்ல வந்து எனக்கு 7 மணிக்கு தான் விட்டது. 7:20க்கு மேலதான் என்னால இணைய முடிந்தது. அதனால சிலருடைய பேச்சு தான் என்னால கவனிக்க முடிஞ்சது. தேன்மொழி அம்மா கொடுத்த தீர்ப்புக்கும் தலை வணங்குகிறேன். பெண்களை விட்டு கொடுக்காம ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் அப்படின்னாலே எல்லா சுமைகளையும் தாங்கக்கூடியவள் அப்படின்றதா காலங்காலமா எழுதப்படாத ஒரு சட்டமாவே போயிட்டு இருக்குங்கம்மா. இது என்னைக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுது அப்படின்னு தெரியல. நிறைய புதுமை பெண்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னதான் புதுமை பெண்கள் அப்படின்னாலும் அது திணிக்கப்பட்ட சட்டமாக தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு ஆண்களுக்கு உடைய ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் அதை பார்த்து ரசிக்கக்கூடியவளாகவே படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிறவியா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. இருந்தாலும் தன் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் வளர்த்து எடுத்து கொண்டு போகிறதுல ஒரு வாழை மரத்துக்கு இணையா நம்மளுடைய பெண்கள் இருக்கிறாங்க. பெண்களின் நாட்டின் கண்கள் அப்படின்னு பல்வேறு கவிஞர்கள் பெண்களை பத்தி எவ்வளவோ
பாடினாலும் புகழ் பாடினாலும் அந்த சுமையோடு கூடிய சுகத்தை காண்பதுல பெண்களுக்கு இணை பெண்களா மட்டும்தான்மா இருக்க முடியும். ஆண்கள் சோர்ந்து போகக்கூடிய விடயங்கள் நிறைய நடக்குது. என்னை வேலை பழுவலையா இருக்கட்டும், இல்ல மற்ற அவங்களுடைய அலுவலக பணி சுமையா இருக்கட்டும், அல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் போது சில நேரங்கள்ல அவங்க தடுமாறி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கமும் ஆக்கமும் அந்த கருத்துரையும் எல்லாமே அவங்களுக்கு ஒவ்வொரு புத்தாண்டாதான் அமையுது. அதை ஒரு நாள் மட்டும் அவங்க கொண்டாடிட்டு விடுறத நம்ம அதுக்கு உறுதுணையா இல்லாம வாழ்க்கை முழுவதுமே அவங்க புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒரு குற்ற துணையா தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்கும்போது தேன்மொழி அம்மா அழகான தீர்ப்பை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்கம்மா. வைசாலின்ற பொண்ணு ரொம்ப அழகா பேசினாங்க. ஆனா அந்த அவன் இவன் சொல்லும் போது கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரிதான் இருந்தது. ஏற்கனவே அன்பரசி அம்மா அதை பதிவு பண்ணிட்டாங்க. நானும் அதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது சரியாகவே இருந்ததம்மா. மற்றபடி அவங்க வளரக்கூடிய குழந்தைங்க ரொம்ப அற்புதமா பேசுறாங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல நம்ம மகிழ்ச்சி. பட்டிமன்றம் வந்து நிச்சயமாக வளரக்கூடிய குழந்தைகள்னு சொல்லும் பொழுது நம்ம தான் வந்து அவர்களுக்கு சொல்லணும். குழந்தைகள் வந்து தெரியாம பேசக்கூடிய பழக்கங்களாக இருக்கும். சொல்லும் பொழுது நிச்சயம் அவர்கள் திருத்திக்கொள். ஏன்னா நம்ம வந்து நம்ம சொன்னா கோச்சுக்குவாங்களோ அப்படின்ட்டு நம்ம சொல்லாம இருந்துட்டோம்னாதான் இந்த இளைய சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மாபெரும் துரோகம். ஆசிரியரா பார்க்கும்போது எனக்கு என்னுடைய மாணவிக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்மா. நிச்சயமாக நீங்க அன்பரசி அம்மா சொன்னது எல்லாமே ரொம்ப கூட குழந்தைங்க பேசுறதுக்கு தயங்குறாங்கம்மா. ஒரு ஸ்டேட் போர்டுல அவங்க மெட்ரிக்ல இப்படி படிக்கிற குழந்தைங்களை நம்ம ஊக்கப்படுத்தும் போது அது இன்னொரு குழந்தை அதுக்கு முன்னாடி பேசினாங்க. எனக்கு பெயர் சரியா ஞாபகம் இல்ல. அவங்களுடைய பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு அவ்வளவு வலிச்சதுங்கம்மா. இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிற குழந்தை அடுத்தடுத்து நம்ம ஊக்கப்படுத்தி அவங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து அழகு பார்க்கணும் அப்படின்ற பெரிய பொறுப்பு கவிதாமா கூட சேர்ந்து எல்லாரும் எடுத்துக்கணும். அடுத்து இந்த பட்டிமன்றம் தொடர்ந்து அடுத்தடுத்த நல்ல அந்த சமுதாயத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு பின்னோட்டமா இருக்கக்கூடிய நல்ல நல்ல தலைப்புகளை கொடுத்து மாணவர்களை ஊக்குவித்து நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பரிசு அந்த மாதிரி எல்லாம் கூட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து ஊக்கப்படுத்தி கொண்டு போகணும்ன்ற கருத்தையும் நான் முன் வச்சுக்கிறேங்கம்மா. அடுத்து இன்னும் புதுமை சிந்தனைகள் புதுமை துறைகளுக்கு அவங்க முன்னெடுத்து வரணுங்கம்மா. இப்ப என்னுடைய கருத்து இது. நேரம் இருக்காங்கம்மா? சொல்றதுக்கு நேரம் இருக்காங்க? சுருக்கமா சொல்லி முடிங்க. ஓகேமா. அதாவது தமிழ் அப்படின்னாலே சம்பாதிக்க முடியாது, ஊதியம் குறைவு, தமிழ போய் எடுத்துட்டியா அப்படின்ற அந்த இழிநிலை பார்வை இன்னும் சமுதாயத்துல பெரிய பெரிய மக்கள் கிட்ட இருக்குதுங்கம்மா. அந்த நிலையை மாற்றி நம்ம தமிழ் துறையிலையும் மொழிபெயர்ப்பு துறை, ஒப்பிலக்கிய துறை, இதழியல் துறை, இப்படி பன்முக துறைகள், கல்வெட்டியல் துறை, சுற்றுலாவியல் துறை, இப்படி பன்முக துறைகள் இருக்கு. அந்த பன்முக துறைகள்ல அவங்க எப்படி தங்களை மேம்படுத்தி ஒரு பெரிய ஆளா வர்றதுக்கு நம்ம ஊக்கப்படுத்துறதுக்கு அது போல சிந்தனைகளை அவங்கள முன்னெடுத்து செல்றதுக்கும் நம்ம எல்லாரும் தயாரா இருக்கணும்ன்றத நான் கேட்டுக்கிறேங்கம்மா. நன்றிங்கம்மா. மிக்க மகிழ்ச்சியம்மா. நல்லது. அடுத்ததாக தங்களுடைய கருத்தை கூற வெளியவர்கள் பாண்டினையா சொல்றீங்களா சகோ? ஏகலைவன் ஐயா இணைந்திருக்கிறார். கவிக்கடல் வணக்கம். வாழ்க வளமுடன் அனைவருக்கும். குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஐயா. ஆமாம், இளைய தலைமுறையின் எதிர்கால இந்தியாவை நிமிர்த்தி வைக்கும் என்னுடைய அருமை குழந்தைகளுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை இன்புற இருக்க வேண்டும் என்றும் மனப்பூர்வமாக அவருடைய ஆசீர்வதித்து வாழ்த்து கூறுகிறேன் அனைவருக்கும். மகிழ்ச்சி, நன்றிங்க. தொடர்ந்து இவங்க ஆலைவர்மன் ஐயா இருக்கீங்க. அம்மா இனிய வணக்கம் அம்மா. ஆலைவர்மன் ஐயா வணக்கம். கேக்குதுங்களா அம்மா? வணக்கம், கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க ஐயா. வணக்கம் ஐயா. புலவர் ஐயா, ஏகலைவன் ஐயா. வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். வருக 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 வருக. 1000 முறை வருக. அன்பரசி அம்மா, குடும்பத்துல வரவே மாட்டேங்கிறீங்க, பார்க்க முடியல உங்களை. ஆமா, வருகிறேன் ஐயா. செல்லப்பாண்டி அம்மா, கேசிஆர், டாக்டர் அம்மா உள்ளிட்ட ஏகலைவன் ஐயா உள்ளிட்ட கற்றறிந்த சான்றோர் எல்லாம் தளத்திலே இருக்கிறார்கள். பெண்ணுக்கு முன்னுரிமை அளித்த அன்னையரை போற்றி புகழ்கிறேன். அவர்கள் தங்க கலசம். நான் அதில் குங்குமப்பொட்டால் அழகா, நான் குங்குமப்பொட்டால் அழகா என்று அவர்கள் ஏற்கனவே தங்க கலசங்களாக
கண்டிப்பா தலத்தின் வளத்தை வானில் அலங்கரிக்கின்ற வரிகளை தருகின்றவர்கள். நிச்சயமா நிச்சயம் நாளும் கோலும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கில்லை என்றுவார்கள். அதைத்தான் செல்லப்பாண்டி அம்மா அவர்கள் கூறினார்கள். அப்படியே பூமி சுத்துவதை போல் நித்தமும் அவர்கள் பணியிலிருந்தும் வீட்டிலிருந்தும். எனக்கு மாமல்லபுரம் பகுதியை சார்ந்ததனால் ஒரு வரியில் முடிக்கிறேன். ஆங்கில இந்த வெளிநாட்டில் வருபவர்கள் அவர்கள் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவேன். ஆண் அவர்கள் ஆடை அவர் சுத்தம் துவைத்துக் கொள்வார், அவர் சமைத்துக் கொள்வார், மனைவி பக்கத்திலே இருக்கும், இவர் துணியை இவர் துவைத்துக் கொள்வார், இவர் சமைத்துக் கொள்வார். யாரும் கட்டளை இடுவது கிடையாது. ஆணுக்கு நீ துணியை சுத்தப்படுத்தி சலவை செய்து தர வேண்டும் என்று கட்டளை கிடையாது. கேட்டேன், அது என் பழக்கத்தை, என் தேவைகளை நான் செய்து கொள்வேன், அவர் தேவையை அவர் செய்து கொள்ளட்டும் என்று. ஆனால் நமது கலாச்சாரத்தில் பெண்களைத்தான் ரொம்ப அவர்களுக்கு சுதந்திரம் இன்னும் பெறவில்லை. ஆனால் உள்ளத்தையும் அம்மா தேன் அம்மா கூறியதை போல் தேன் எனும் இனிய சொற்கள், உள்ளத்தையும் இல்லத்தையும் அலங்கரிக்கின்றவர்கள் அன்னையர்கள். இந்த உலகத்தில் மலரை மட்டுமல்ல, இறைவனுக்கு ஒப்பானது மலர். அவர்கள் தலையில் சூடுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள். விலை உயர்ந்த பொற்களை, சொற்களை, ரத்தினங்களை பெண்களிடம் தான் தருகிறார்கள். காரணம், அவர்கள் தான் உயர்வானவர்கள், அதற்கு பொறுப்பானவர்கள். இவர்கள் ஊதாரியாக அதை பொருட்படுத்த தெரியாது. நான் ஆணினத்தை சார்ந்தவனாக இருந்தால் இவர்களுக்கு சரியா அதை பதப்படுத்த பொருட்படுத்த தெரியாது. அதை காக்கின்ற ஆற்றல் அன்னையர்களுக்குத்தான் உண்டு என்பதை அம்மா வாயால் கூறியதை கண்டு அகமகிழ்ந்து வாழ்த்துகிறேன். நன்றி அம்மா. இடையில் வந்தேன், முழுவதும் கேட்டிருந்தால் இன்னும் மணக்கும் இந்த தளத்தின் வளத்தை கண்டிருப்பேன். டாக்டர் அம்மா உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி இடம் சாருகிறேன். நன்றி அம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. பேசுவாங்களா? என்னங்க? ஏகலைவன் ஐயா வரலன்னு சொன்னாங்க, முகம் காணொலி காட்டலன்னாங்க. பேசுறாங்க. நீங்களா இருக்கும்போது என் முகத்துல ஒண்ணுமே இல்லை. ஒளி உயர்ந்த முகங்கள் உலகத்திலே அதிகமாக தாங்கிக் கொள்ளக்கூடிய இதயத்தையும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய திறனையும் பெற்றவர்கள் யார் என்பது நான் சொல்லாமல் தெரியும். இருந்தாலும் நான் என் வாயால் சொல்லி உங்களை பெருமைப்படுத்த விரும்புகிறேன். இது எனக்கு 1974 நான் சாரண இயக்கத்துல ஒரு சாரணராக இருக்கும்போது என்னுடைய குருநாதர் பேடன் பவுல் கண்டுபிடித்த அந்த சாரண இயக்கத்தினுடைய குருநாதர் ஒருத்தர் ராமமூர்த்தின்னு ஐயா, அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்றேன். அவர் கேட்டார், உலகத்திலே அதிகமா வேலை செய்யறவங்க யார் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு. நான் தெரிந்து சொன்னேனோ தெரியாமல் சொன்னேனோ, நான் எடுத்த வார்த்தைக்கு பெண்கள் தான் ஐயா என்று சொன்னேன். உடனே என்னை அழைத்தார். இந்த கூட்டத்துல நான் கேட்ட கேள்விக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து காதல் வாங்கி நீங்க சொல்லிட்ட, இங்க வா அப்படின்னு சொல்லி முதலாக ஒரு நடராஜ் பென்சிலை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்து, நீ சொன்ன அந்த விடை சரியான விடை அப்படின்னு சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரையும் சரி, நான் பெண்களை இழிவுபடுத்துவதாகவோ அது சாமானியமற்ற சாதாரணமானவர்களாகவோ நான் நடத்திய வகுப்பும் சரி, பெண்கள் உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் தான் நான் ஆசிரியராக, அதுவும் எனக்கென்று தனியாக நான் ஆசிரியர் பயிற்சி பெறாத ஒரு ஆசிரியராக இருந்தாலும் என்னை பார்த்து பயிற்சி எடுத்துக்கொண்ட ஆசிரியர்கள் எத்தனையோ பேர். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை கேட்பாங்க, நீங்க மிலிட்டரியில வேலை செஞ்சீங்களா ஐயா, இதுக்கு முதல்ல பள்ளிக்கூடத்துல அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கமான நிலையை அந்த பெண் பிள்ளைகள் இடத்துல நான் இன்றும் நான் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சென்று விட்டு தான் தலைமை ஆசிரியரை பார்த்து எனக்கு அவ்வளோ ஒரு மதிப்பா அந்த பிள்ளைகளோடு அங்கிள், தாத்தா, சார் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடும் பொழுது அந்த நினைவு வந்தது. ஆகவே பெண்கள் என்பது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டு அவர்கள் ஏதோ நம்ம வீட்டுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும் வந்தாங்க, துணி துவைச்சு போறதுக்கு வந்தாங்க அப்படின்ற எண்ணம் பாரதியார் காலத்திலிருந்தே அது புகைவிட தொடங்கி விட்டது. அவரே சொல்லிவிட்டார். அப்ப அந்த பெண்ணுக்கு உண்டான மதிப்பு நாம் என்ன தரணும்னா, உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பிரம்மாண்டம் எதுவென்றால் அது பெண் தான். அதுல மாற்று கருத்து முனையளவும் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பெண் இல்லை என்றால் ஒரு வீடு நரகம் என்று சொல்வார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு பெண் இருந்து விட்டால் அந்த வீடு ஒளி பெறும் என்று சொல்வார்கள். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ கிடையாது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா நான் ஏற்கனவே கவிதா அம்மாவுடைய ஒரு நிகழ்வுல நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு உரிய பொறுப்பு எந்த அளவுக்கு அவளுக்கு சலுகை கூட்டப்பட்டிருக்கிறது என்பது சொன்னால், தாசி தொழிலை பார்ப்பவள் கூட தன் குழந்தையை பெற்றெடுத்து சரியாக வளர்க்கக்கூடிய அனுமதியை இந்த உலகம் அதுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த தொழிலை கேவலப்படுத்தலாமே தவிர, ஆனால் அவளுடைய எண்ணத்தை எக்காரணத்தை கொண்டு கேவலப்படுத்தக்கூடாது. அதுதான் பெண்ணுக்குடைய பெரிய மரியாதை.
ஏனென்றால் தன்னை மட்டுமல்ல, தன் மானத்தையும் இழந்து தன் பிள்ளைகளை காக்கக்கூடிய துணிவை எடுத்து விடுகிறாள். எத்தனையோ பெண்களை நம்ம பார்க்கிறோம், பிச்சை எடுத்து பிள்ளையை காப்பாத்துகிறாங்க இருக்காங்க. ஆனால் பிச்சை எடுத்து மற்ற பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கத்தை நடத்த இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு படித்த பெண்கள், இந்த நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே நான் எடுத்துக்காட்டா சொல்வேன். கவிதா அம்மா இருக்கட்டும், தேன்மொழி அம்மா இருக்கட்டும், நம்ம தமிழ்ச்செல்வி அம்மா, அன்பரசி அம்மா, செல்லப்பாண்டி அம்மா, இவங்களையெல்லாம் நான் வந்து ஒரு முன் உதாரணத்தினுடைய நிகழ்வுகளாக உங்களை நான் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்க வெளியே வந்ததுனால்தான் இன்று பெண்கள் எல்லோரும் நானும் கவிதை எழுதுகிறேன், நானும் கதை எழுதுகிறேன், நானும் பல நிகழ்வுகள்ல கலந்துக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் அன்ற காலத்துல எப்பயோ சொல்லுவோம் அன்னை தெரசா மாதிரி வந்துடணும் அப்படின்னு. நம்ம இப்ப அப்படி கிடையாது. நிறைய பெண்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு, சென்ற நிகழ்வுல ஒரு அம்மா வந்தாங்க, நான் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன், நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னாங்க. அம்மா செல்லப்பாண்டி அம்மா வந்தாங்க, பொருளாதாரம் நிலைப்பாடு சரியில்லைன்னா கூட நான் இந்த நிகழ்வுல நான் இப்படி வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பொதுவா நம்மளுடைய அன்பரசி அம்மா முன்னாடி வச்சுட்டு நான் அவங்கள புகழறேன்னு நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது. வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டே பல நிலைகள் அவங்க நாங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்கெங்கயோ யார் யாருக்கோ சாப்பாடு ஆக்கி போட்டு, அதுவும் காசு கீசு வாங்குறது கிடையாது, பசிக்குன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா அல்லது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு அவங்க செஞ்சு கொடுத்து அவங்கள மேம்படுத்தி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் இந்த நாட்டிற்கு, இந்த நாட்டிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோடு உங்களையும் சேர்த்து நீங்கள் தான் இந்த நாட்டின் வழிகாட்டக்கூடிய கண்மணிகள், தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள், தியாகத்தினுடைய செம்மல்கள், இதயத்தை அறிந்து செலவு செய்யக்கூடியவர்கள், சிக்கனவாதிகள். பெருமைப்படுத்த வேண்டிய ஒன்று, மனைவி கணவனுடைய கையறிந்து உணவளிக்கக்கூடியவள், மனமறிந்து குடும்பம் நடத்தக்கூடியவள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை இருக்கும் பொழுது ஆண் சிறந்தவளா பெண் சிறந்தவளாங்கிற பட்டிமன்றமே தேவையில்லை. என்னுடைய பொதுவான கருத்து சொல்றேன், பெண்தான் எல்லா நிலைக்கும் முதல் உகந்த ஒரு உயர்ந்த ஒரு கோபுரம்னு நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தீர்ப்பிற்கு தீர்ப்பு வழங்கியதற்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இல்லையா, எல்லாருமே பெண்கள் தான் சொல்றாங்க, நீங்க கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து இந்த தீர்ப்புல வந்து ஏகபத்திய ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய நான் வந்து தீர்ப்புக்காகவோ அல்லது நிகழ்வுக்காகவோ அல்லது யதார்த்தமாக நான் சொன்னதோ கிடையாதுங்க. பற்று தீர்ந்து அனுபவத்தை நான் சொல்றேன். நான் சாதாரணமா இல்லை. என்னுடைய 61 வயசு ஆண்டு காலத்தினுடைய அன்னையிலிருந்து, எங்க பாட்டியிலிருந்து நான் சொல்றேன். எங்க பாட்டியிலிருந்து நான் சொல்றேங்க. ஒண்ணுக்குட்ட காலங்கள், அவங்க மேல ஒண்ணுக்குட்ட காலங்கள் எல்லாம் நம்ம நினைத்து பார்த்து யோசிக்க வேண்டியதா இருக்குது. அந்த பெண்கள் நம்மளை தாங்கிக்கல, நம்மளை தூக்கி கிடாச்சிட்டு அடைச்சா ஒண்ணு கூட்டம் தூக்கி தூரப்படவன அப்படின்னு சொல்லலையே. அரவணைத்து இது மாதிரி எத்தனை 1000 கோடிக்கணக்கான பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதே நிலைதானே. எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அது. அந்த சக்தி மட்டும் எப்படி குழந்தை பெற்றுட்டோன்னு அவங்களுக்கு உருவாயிடுது உள்ளத்துல இருந்து. எதையும் தாங்கிக்கிறாங்க. அந்த காலத்திலேயே சொல்லுவோம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அப்படித்தானே இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கணவன் பாராட்டி விட்டான் என்றால் எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்துடுது. கவிதா அம்மாவுடைய வீட்டுக்காரரா இருக்கட்டும், ஏகலனுடைய வீட்டுக்கார அம்மாவா இருக்கட்டும், அவர் பாராட்டி விட்டால் உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுது. நான் பாராட்டி விட்டால் அவங்களுக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் வந்துருக்குது. அந்த சந்தோஷத்துடைய நிலை என்ன, அவங்க செஞ்சுதானே இருக்கிறாங்க. வெளியில என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டாங்க சில நேரத்துல. ஆனால் வீடு உண்டு தான் உண்டு. வெளியில கூட்டிட்டு போனோம்னா தேவை என்னவோ அது மட்டும் கேட்கக்கூடிய நிலை உண்டு. சிக்கனம், சேமிப்பு, செருவாடு, எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா கனெக்ட் பண்ணி செய்வாங்க. ஏதோ 1-2 தப்பி தவறி போயிடுதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த சமுதாய பெண்களையும் குறை சொல்வது என்பது கூடாது என்பதை நான் அறுதிபூர்வமாக அதை மட்டும் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு பெண் நினைத்தால், அந்த இடத்துல மிகப்பெரிய ஆச்சரியக்கூடிய கமாக்குறியும் போட்டுங்க. ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க வல்லவள், எதையும் சந்திக்க வல்லவள். இதுதான் என்னுடைய ஆணித்தரமான கூற்று. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி. நல்லதொரு கருத்துக்களை கவிக்கடல் ஏகலவன் ஐயா, செல்லப்பாண்டி அம்மா, அன்பரசி அம்மா, கேஜிஆர் ஐயா மற்றும் பலரும், ஆலைவர்மன் ஐயா, இது மாதிரி பலரும் இணைந்து கூறியிருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்லதொரு நிகழ்வு நல்லதொரு நேரத்தில் முடிந்திருக்கின்றது. மீண்டும் அடுத்த நிகழ்வானது வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற இருக்கின்றது. கவிதையாடல் நிகழ்வு. கவிதைக்கு இன்னும் நாம் தலைப்பு தரவில்லை. குழுவில் வழங்கப்படும். அதற்கு கவிதை எழுதிவிட்டு வெள்ளிக்கிழமை அன்று இணையுங்கள்.
சரியாக 6:55க்கு இணைந்து விடுங்கள். 7 மணிக்கு நிகழ்வினை ஆரம்பித்து இதே போல் 8:30க்கு நாம் முடித்து விடுவோம் என்று கூறிக்கொள்கின்றேன். சிலர் பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுவதாக எனக்கு அலைபேசியில் கேட்டிருந்தார்கள். இங்க செய்தியிலையும் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய குழுவுல தமிழ்ச்செல்வி அம்மா இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு டேக் பண்ணி இந்த மாதிரி பேச விரும்புறேன் நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் அடுத்த முறை வந்து உங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நிச்சயமா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து பலருக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்ட்டு தான் அந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கான தளம் தான். புதிய புதிய நபர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட தளம் தான். அதனால அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. இன்றைய நிகழ்வினை சிறப்பாக ஆக்கிய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை சென்எக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் சார்பாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றி. வணக்கம், வணக்கம். நம்ம புதிய புதிய மாணவர்களை அறிமுகப்படுத்துங்க. கண்டிப்பா, நிச்சயமாக. நன்றி. மகிழ்ச்சி.